திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே விநாயகர் துதி நால்வர் துதியில பாடி ஆரம்பிச்சிருங்க ஐயா. சரிம்மா. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது. பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது. வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை. வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி. குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. கருவாய்க்கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையே. உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால். திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன். தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக அஸ்திவாரமாக ஒரு முது எலும்பாக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியேன் மூன்றாவது தொகுப்பாக ஊத்தங்கரை மையத்திலே சித்தாந்த வகுப்பு எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியேன் மூன்றாவது தொகுப்பாக ஆரணி மையத்திலே திருமுறை வகுப்பு எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியனுக்கு ஞான குருவாக இருந்து என்னுடைய சந்தேகங்களை எல்லாம் அவ்வப்பொழுது போக்கிக் கொண்டு வரும் வணக்கத்திற்குரிய உடுமலைப்பேட்டை லிங்கவாசகம் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, இந்த குழுமத்திலே தொண்டு செய்யும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களின் திருவடிகளையும் மனம்மை மொழிகளால் வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியனுடைய இந்த கடைசி காலத்தில் எனக்கு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை அமைத்து கொடுத்த
வணக்கத்திற்குரிய பிரேம அம்மையாருக்கும் அவருடைய தங்கையார் வணக்கத்திற்குரிய செல்வி அம்மையாருக்கும் இந்த நிகழ்வை அற்புதமான முறையிலே பதிவு செய்து கொண்டு வரும் வணக்கத்திற்குரிய சாருமதி அம்மையாருக்கும் அவர்களோடு தோளோடு தோளாக நின்று இந்த குழுமத்தை ஒரு வெற்றி பாதையிலே நடத்தி கொண்டு வரும் அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மனமை விழா வணங்கி மகிழ்கிறேன். அன்பர் பெருமக்களே, நாம் இன்றைக்கு 45வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். பதவுரெல்லாம் அனுப்பிச்சுட்டாங்களாம்மா உங்களுக்கு? ஹலோ அம்மா, பதவுரை அனுப்பிச்சிருக்கேன், அனுப்பிச்சுட்டாங்களா உங்களுக்கு? வந்துருச்சையா, எல்லாம் வந்துருச்சு. 61 பாடல் வரைக்கும் வந்திருக்கு. சரிங்க, அதான் 1, 2 கொஞ்சம் அந்த பதவுரை டைட்டிலாம் போட அனுப்பிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் பாடலாம், அப்புறம் பதம் போட்டிருக்கேன். இப்போ 45 பார்க்க போறோங்க. இதுல என்ன சொல்றாருன்னா, நம்ம நினைச்சது இது வரைக்கும் 3 உயிர் வர்க்கம் இருக்குது, விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர். அந்த 3 உயிர் வர்க்கத்துக்கு 3 மாயை இருக்குது. விஞ்ஞானகலருக்கு உரியது சுத்த மாயை, பிரளயகலருக்கு உரியது அசுத்த மாயை, சகலருக்கு உரியது பிரகிருதி மாயை. இதுதான் நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஏன் 3 மாயைனா, ஒரே மாயை தான், பொருளால் ஒன்றுதான் மாயை. உயிர் வர்க்கம் 3ஆக இருப்பதாலே மாயையும் 3ஆக நாம சித்தாந்தத்தில் சொல்லி கொண்டு வருகிறோம். அதில் மேலே இருக்கிறது சுத்தம், கீழே இருக்கிறது அசுத்தம். குண்டுமணி மேல் பக்கம் சிகப்பு, கீழ்ப்பக்கம் கருப்பு. வானத்திலே காற்று மண்டலம், வானத்திலே சுத்தம், பூமியிலே அசுத்தம். இன்னொரு முக்கிய காரணம், சுத்த மாயை சிவனாலே தொழிற்படுத்தப்படுகிறது. சுத்த மாயை டைரக்டா சிவபெருமானே தொழிற்படுத்துகிறார். அதனாலே அது சுத்த மாயை. அசுத்த மாயை, பிரகிருதி மாயை ரெண்டும் உயிர் வர்க்கமான அனந்த தேவர் மற்றும் ஸ்ரீகண்ட தேவரால் தொழிற்படுத்தப்படுது. அவங்க 2 பேரும் தொழிற்படுத்தினாலும் அவர்கள் இருவரும் உயிர் வர்க்கம் தான். நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுங்க, சிவனை தவிர மற்ற எல்லாமே உயிர் வர்க்கம் தான். சிவபெருமான் ஒருவரை தவிர மற்ற அனைத்து தேவர்களும் எல்லாரும் எதாக இருந்தாலும் எல்லாம் உயிர் வர்க்கம் தான். இதில் விஞ்ஞானகலருக்கு அந்த ஆணவ மல வாசனை தான் இருக்கு அவங்களுக்கு. விஞ்ஞானகலருக்கு ஆணவ மல வாசனை, வாசனைன்னா தாக்காதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டில் சமைக்கிறாங்க தாய்மார்கள், இன்னைக்கு ரசம் வைக்கணும், பெருங்காயம் தாளிக்கணும், பெருங்காய டப்பா எடுத்து பார்த்தா பெருங்காய டப்பா காலியாக இருக்கு, கவனிக்கல, வாங்கியார சொல்ல மறந்துட்டாங்க. அப்போ சரி, ஆனால் வாசனை கமகம்னு அடிக்குது. பெருங்காயம் இருந்தால் என்ன வாசனை அடிக்குமோ அதே வாசனை காலி பெருங்காய டப்பாவிலையும் வருது. இப்போ தாய்மார்கள் சரி பெருங்காயம் இல்லை, இந்த வாசனையை காமிச்சுள்ள ரசத்துக்குன்னா அது பலன் இருக்குமா? இருக்காது. அது மாதிரி வாசனை அளவுன்னா தாக்காதுன்னு அர்த்தங்க. விஞ்ஞானகலருக்கு ஆணவ மல வாசனை உண்டுன்னா அவங்களுக்கு தாக்கவே தாக்காது. ஆகவே அவங்க சுத்த மாயில இருக்காங்க. அசுத்த மாயில இருக்கவங்களுக்கு ஆணவம் கண்மம் 2 இருக்கு. இதுல ஆணவம் இவங்களை லைட்டா தாக்கும். பிரளயகலர் இவங்களுக்கு ஆணவம் கண்மம் 2 இருக்கு, ஆணவம் லைட்டா தாக்கும். இது அசுத்த மாயை. பிரகிருதி மாயில இருக்க சகலர், நம்ம தான் சகலர். ஆணவம் கண்மம் மாயை 3 உண்டு. ஆணவம் வன்மையா தாக்கும். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்து வரோம். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்ல வரார், சுத்த மாயில இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க நமக்கு தெரியாதவங்க. அவங்களாம் சுத்த மாயில இருக்காங்க, அவங்களாம் விஞ்ஞானகளை விட உயர்வானவங்க. அவங்கள பற்றி சொல்றார். இதில் சித்தாந்த செய்தி ஒன்றும் அதிகம் இல்லை. சுத்த மாயிலே நாம் இது வரைக்கும் படிச்சுட்டு வந்தது எல்லா சாத்திர புக்லேயும் விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர் 3 தான் படிச்சுட்டு வந்தோம். இப்போ சித்தியாரில் மட்டும்தான் இந்த விளக்குறாரு. சுத்த மாயையில் விஞ்ஞானகளை விட கொஞ்சம் மேலானவர்கள், அதாவது ஆணவ மல வாசனையும் போயிடுது, ஆனால் அதிகார மலம் இருக்கு. அது ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அவங்க விஞ்ஞானகலருக்கு ஆணவ மல வாசனை இருக்கு. இவங்களுக்கு இப்போ இந்த சொல்ல போற 3 தரத்தாருக்கும் ஆணவ மல வாசனை போயிடுது. அதனால விஞ்ஞானகளை விட மேலானவங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்கு, அதிகார மலம் இருக்கு. அதிகார மலம்னா சிவனை போல நாமும் தொழில்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதிகார மலம்னா சிவபெருமான் 5 பண்ணுகிறார், எல்லாத்துக்கும் யாவற்றுக்கும் அவர் தான் முதன்மையா இருக்கிறார்.
அதுபோன்று நாமும் திகழ வேண்டும் என்ற ஒரு ஆசை தான். ஆனா அவங்க சிவனை மீறி நடக்க மாட்டாங்க, ஒரு ஆசை. இதுதான் அதிகார மலன்ட்டாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு 3 வர்க்கம் இருக்கு. அதுதான் இந்த பாட்டுல சொல்றாரு. வித்தைகள்னா மந்திரேஸ்வரர், அது பின்னால விளக்குற என்ன ஏதுன்றார். வித்தைகள்னா மந்திரேஸ்வரர், வித்தை ஈஸ்வரனா மந்திர மகேஸ்வரர், சதாசிவர்னா அணு சதாசிவர் என்று கூறப்படும் இவருக்கு இவங்கள அபரமுக்தர்ன்றார். அபரமுக்தர்னா என்ன சொல்றாங்க? அபரமுக்தருக்கு இலக்கணம் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம் முடித்து ஞானத்தில் ஞானம் பெறாமையால் அப்படியே நிற்கிறவங்க. ஞானத்தில் சரியை முடிச்சுட்டாங்க, ஞானத்தில் கிரியை முடிச்சுட்டாங்க, ஞானத்தில் யோகம் முடிச்சுட்டாங்க, ஞானத்தில் ஞானம் அதாவது நிட்டை கூடல், கேட்டல் சிந்தித்தல் தெளிதல், அது 3 ரெடியாக இருந்தவங்களுக்கு இந்த நிட்டை கூடல் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த நிலையில இருக்கவங்கள அபரமுக்தர்ன்றாங்க. அவங்க இந்த 3 தரத்தாரும் அபரமுக்தர். அபரமுக்தர்னா என்னன்னா பரமுக்தி மேலான நிலை. பரம்னா மேலானது, அபரம்னா அது கொஞ்சம் தாழ்வான அர்த்தம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அபரமுக்தி எப்படின்னா பரமுக்திக்கும் பதமுக்திக்கும் இடைப்பட்டது. பதமுக்தி 3 இருக்கு, சாலோகம், சாமீபம், சாரூபம் என்ற 3 இருக்கு பதமுக்திகள். அதாவது கிரியையில நீங்க அதில் வல்லவையான அந்த சாலோகம் கிடைக்கும், சரியில்லை கிரியையில் ஆனால் அதுக்கு சாமீபம் கிடைக்கும், யோகத்தில் சாரூபம் கிடைக்கும். இது 3 பதமுக்தின்னு பேர். சாயுச்சியம் தான் பரமுக்தி. சாயுச்சியம் என்பதுதான் இறைவனோட திருவடியில 2 கலத்தல், அதுதான் பரமுக்தி. பரன்னா மேலான அர்த்தம். அப்போ இவங்க எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா பதமுக்தி என்பது பரமுக்தி இல்லை, அவங்களுக்கு மீண்டும் பிறப்பு இருக்கலாம். பதமுக்தியில் இருக்கவங்க ஒருவேளை அதிலிருந்தே முன்னேறி பரமுக்தி அடையலாம், அல்லது திரும்பவும் பிறப்பெடுத்து மறுபடியும் சாய்ச்சி அடையலாம், அப்படிலாம் இருக்கும். ஆகவே அபரமுக்தினா பதமுக்திக்கும் பரமுக்திக்கும் இடைப்பட்டது. அப்படி ஒரு 3 வர்க்கத்தை சொல்றார். வைத்துரு இவங்களுக்கு வேண்டப்படுகிற, வைத்துருனா இவங்களுக்கு வேண்டப்படுகிற பதங்கள். பதங்கள்னாங்க சொற்கள், வண்ணம்னா எழுத்துக்கள், புவனம்னா தங்கும் இடங்கள், மந்திரம்னா அந்த 5 எழுத்துன்னு போட்டவங்களுக்கு அது மந்திரம்னா 11 மந்திரங்க. அந்த சொல்லுலகம் பொருள் உலகத்துல அத்வாக்கள் 6 வரும். மந்திரம் பதம் 81, வண்ணம் 51, மந்திரம் 11. நான் உங்களுக்கு தவறா மந்திரன்னு நம்மகிட்ட எப்பயுமே நம்ம நினைக்கிற மாதிரி 5 எழுத்துன்னு போட்டேன், அது மந்திரங்கள்னு எடுத்துக்கங்க. தத்துவங்கள்லாம் 36 தத்துவங்கள். சரீரம்னா தனு, போகம்னா நம்ம நுகரக்கூடிய இன்பத் துன்பங்கள், கரணங்கள்லாம் கருவிகள், உள்ளே இருக்க கருவிகள் வெளியே இருக்க கருவிகள் எல்லாமும். இதெல்லாம் இதுக்கு எல்லாமே இந்த 3 பேருக்கும். நான் இந்த 3 பேர் யாரு பின்னால விளக்குறேன் கொஞ்சமா. இந்த மந்திரேஸ்வரர், மந்திர மகேஸ்வரர், அணு சதாசிவர் என்று கூறப்படும் இந்த 3 தரத்தாரும் விஞ்ஞானகலரை விட சற்று உயர்வானவர்கள். ஆணவமல வாசனை நீங்கிவிட்டது, ஆனால் அதிகார மலம் இருக்கு. அதிகார மலம் என்பது சிவனை போல நாமும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பம். அதனால அபரமுக்தர் சொல்றாங்க. அபரமுக்தி என்பது பரமுக்திக்கும் பதமுக்திக்கும் இடைப்பட்டது. இவங்களுக்கு இது வேண்டியதெல்லாம் அந்த 6 அத்துவாக்கள் இருக்குல்ல, தனு கரண புவன போகங்கள், இதெல்லாம் எதிலிருந்து வருதுன்னா வைந்தவன் தான். வைந்தவனா சுத்தமாயின்னு அர்த்தங்க. வைந்தவனா சுத்தமாயின்னு அர்த்தம். விந்துனால சுத்தமாயை தான். சுத்தமாய்க்கு வேற பேர். விந்து, வைந்தவன் எல்லாமே சுத்தமாயை குறிக்கக்கூடிய பேர்கள். இதெல்லாம் சுத்தமாயா காரியன்ட்டார். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுன்னு இது வரைக்கும் விஞ்ஞானிகள் மட்டும்தான் சுத்தமாயா காரியம். அந்த 36 தத்துவம் அவங்களுக்கு சுத்தமாயிலிருந்தே வரும். விஞ்ஞானிகளுக்கு சிவத்தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, 36 தத்துவங்களும் சுத்தமாயிலிருந்தே வரும். இதுதான் நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுருக்கோம். இப்போ இவர் என்ன சொல்றார், அவங்களை விட இவங்க 3 தரத்தார் இருக்காங்க, இவங்களுக்கும் இந்த தனு கரண புவன போகங்கள் சுத்தமாயிலிருந்தா வரும். தனு என்றால் சரீரம், கரணம் என்றால் கருவிகள்,
புவனம் என்றால் வாழக்கூடிய உலகம், போகம் என்றால் அந்த உலகத்திலே நம்மால் அனுபவிக்கக்கூடிய வினைக்கேற்ப அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள். எப்பொழுதுமே நம்ம வினைக்கேற்பத்தான் எல்லாமே அனுபவிக்கிறோம். அது ஒரு அடிநாதமாக ஓடின்னு இருக்கணும். எதுவுமே நம்மளுக்கு திடீர்னு வந்துள்ள, எதுவுமே நமக்கு ஒரு அதிர்ஷ்டமாக அடிக்கல. எதுவுமே எல்லாமே நம்ம வினைக்கு ஏற்பத்தான் நம்ம செயல்படுறோம். ஆகவே இந்த சரீரங்கள் தனு கரண பூன போகங்கள் எல்லாமே சுத்த மாயிலிருந்து வரும்ட்டார். அதுதான் சொல்றார். சுத்த மாயை தான் முதற் காரணமாக இருந்து செலுத்துன்றார். இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்குறது. மந்திரேஸ்வரனாங்க 7 கோடி மகா மந்திரர்ன்றாங்க. மந்திரேஸ்வரர்னா அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, 7 கோடி மகா மந்திரர்ன்றாங்க. அவங்க 7 கோடி பேர் இருக்காங்களாம். மந்திரேஸ்வரர் என்றால் 7 கோடி மகா மந்திரர்கள்ன்றாங்க. அப்புறம் மந்திரர், மந்திரர்னா அவங்கள அட்ட வித்யேஸ்வரன்றார். அட்டனால 8, அந்த அட்ட வித்யேஸ்வரனா 8 பேர் யாருன்னு சொல்றேன் உங்களுக்கு அப்புறமா. 8 பேர் யாருன்னாங்க, மந்திரன்னா அட்ட வித்யேஸ்வரனா 8 பேர். அட்டனால 8. அவங்க யாரா இருந்தாங்க, அனந்தர், சுகுமர், 8 பேர் சொல்றேன். அனந்தர், சுகுமர், சிவோத்தமர், சிவோத்தமர், ஏகநேத்திரர், ஏகருத்திரர், திரிமூர்த்தர், ஸ்ரீகண்டர், சிகண்டி. இவங்க 8 பேர். அட்ட வித்யேஸ்வரர்னா 8ன்னு அர்த்தம். அதில் அனந்தர் முதலாவது, 2வதாக சுகுமர், 3வதாக சிவோத்தமர், சிவோத்தமர், ஏகநேத்திரர், ஏகருத்திரர், திரிமூர்த்தர், ஸ்ரீகண்டர், சிகண்டி. இவங்க 8 பேரும் பேர். இவங்களுக்கு 7 கோடிக்கு சொல்ல முடியாது. 7 கோடின்னு வச்சுக்க வேண்டியதுதான். அதில் பேர்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா கோடி. அடுத்தது வித்தைகள்ல மந்திரேஸ்வரர். மந்திரேஸ்வரர் யாருன்னாங்க, அணு சதாசிவர்ன்றார். அணு சதாசிவர்னா அணு சதாசிவர். அணுன்னா உயிர் வர்க்கம்னு அர்த்தம். அணு என்றாலே உயிர் வர்க்கம்னு வச்சோம். இப்போ ஆன்மாவுடைய அறிவை அணுத்தன்மைப்படுத்துவதால் தான் ஆணவத்துக்கு அந்த ஆணவன்ற காரண பெயர் வந்து. ஆன்மாவுடைய அறிவை அணுத்தன்மைப்படுத்துவதாலே அதுக்கு காரண பெயர் ஆணவன் வந்தது. ஆகவே சதாசிவர்னா அணு சதாசிவர். இவங்க 10 பேர். முதல்ல சொன்னது 7 கோடி. அவங்க யாருன்னா மந்திரேஸ்வரர். 2வது சொன்னது அட்ட வித்யேஸ்வரர். இவங்க தான் மந்திர மகேஸ்வரர். 3வது சதாசிவர்னா அணு சதாசிவர். இவங்க 10 பேர். 10 பேர் யாருன்னா பிரணவர், சதாக்கியர், தீர்த்தர், காரணர், சுசீலர், ஈசர், சுகுமர், காலர், தேசேசுரர், அம்பு. முதல்ல சொல்றேங்க. பிரணவர், சதாக்கியர், தீர்த்தர், காரணர், சுசீலர், ஈசர், சுகுமர், காலர், தேசேசுரர், அம்பு. இவங்க 10 பேர். இந்த 3 வர்க்கத்துக்கும் சுத்த மாயிலிருந்து தனு கரண புவன போகங்கள் கிடைக்குதுன்ட்டார். இந்த பாட்டுடைய முக்கிய கருத்து என்னன்னா, இந்த 3 தரத்தாருக்கும் சுத்த மாயிலிருந்து தனு கரண புவன போகங்கள் கிடைக்குது. அப்போ இவங்க சிவனுடைய டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கவங்கன்னு அர்த்தம். எப்படி விஞ்ஞானகலர்
சிவனாலே தொழிற்படுத்தப்படுதோ சுத்த மாயை, அதே மாதிரி இந்த 3 வர்க்கமும் விஞ்ஞானங்களை விட சற்று உயர்வானவர்கள். விஞ்ஞானர்கள் ஆணவ மல வாசனை இருக்கு, இவங்க ஆணவ மலம் வாசனை போயிடுது, ஆனால் அதிகார மலம் இருக்கு, அதிகார மல வாசனை இருக்கு. அதிகார மலம் தானும் சிவனை போல செயல்பட வேண்டும் என்ற விருப்பம். இந்த 45 பாட்டில் இதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து 46. 46ஆம் பாட்டில் வாக்குகளை சொல்றாரு. அதாவது வாக்குகள் இல்லாம நமக்கு எதுவுமே செய்ய முடியாதுங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காருங்க? தனு கொடுத்துருக்காரு. தனு என்றால் உடல், கரணம் என்றால் கருவிகள். அந்த கரணம் உள்ள நிறைய கருவி இருக்கு. மொத்தம் 36 தத்துவங்கள் இருக்கு, 60 தாத்துவங்கள் இருக்கு. அதெல்லாம் கருவிகள் தான். புவனம் என்றால் வாழக்கூடிய உலகம். நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோமோ, இப்போ நாம் எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், இது நமக்கு வாழக்கூடிய புவனம். போகம் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்ப துன்பம் இருக்கு. எனக்கு இருப்பது போல உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கிறது போல இன்னொருத்தருக்கு இல்லை. அது ஏன் அப்படின்னா நம்முடைய வினைன்றோம். போன ஜென்மத்தில் நம்ம என்ன வினை செய்தோமோ, செய்யும்போது நல்வினை தீவினை. நம்ம வினை செய்யும்போது இப்போ பெறப்படுத்திருக்கோம், இந்த பிறகு நம்ம செய்யும்போது அதுக்கு நல்வினை தீவினை. நல்லது செஞ்சால் நல்வினை, கெட்டது செஞ்சால் தீவினை. வினை எப்படி செய்யறோமா? எண்ணம் சொல் செயல் 3ஆல செய்யறோம். செயல் மட்டும் வினை இல்லைங்க. ஒருத்தருக்கு கெடுதல் நினைச்சா மனசுக்குள்ள அது நமக்கு தீவினையை கொடுக்கும். ஒருத்தருக்கு மனசுக்குள்ள நல்லது நினைச்சா அது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். வாயால ஒருத்தருக்கு கெட்டதை சொன்னா அதுக்கு தீவினை கொடுக்கும் நமக்கு. வாயால ஒருத்தருக்கு நல்லது சொன்னா அது நல்வினை. உடம்பால ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அது நல்வினை. உடம்பால ஒருத்தருக்கு கெட்டது செஞ்சா தீவினை. ஆகவே ஆகாமியம் என்பது எண்ணம் சொல் செயல் 3ஆல செய்கிறோம். வினை எப்படி சொல்றாங்க? ஒரு ஆற்றுல எப்படி தண்ணீர் ஓடினால் தொடர்ந்து தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அது மாதிரி நம்ம வினைகளை தொடர்ந்து செய்து கொண்டே போகிறோம். ஆற்றுல தண்ணி ஓடுது, நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறோம், ஆனால் அந்த தண்ணீர் நம்ம இடத்திற்கு முன்ன பார்க்கிற தண்ணீர் அந்த நொடி அடுத்த நொடி அங்கே இல்லை, வேற தண்ணி அங்கே வந்துடும். அது மாதிரி நாமளும் தெரிந்தோ தெரியாமலோ வினைகளை ஆற்று நீரோட்டம் போல செய்து கொண்டே வருகிறோமா. அப்புறம் ஒரு வினை அனுபவித்து முடியும் போது இன்னொரு வினையை செஞ்சிடும். அது எப்படிங்க இன்னொரு வினை வருதுன்னா, இப்போ ஆகாமியம், எனக்கு ஒரு ஆகாமியம் வருது, இன்னைக்கு ஒரு நல்லது நடக்குது எனக்கு. அந்த நல்லது ஒரு குறிப்பிட்ட நாள் தான், 2 நாள் 1 நாள் தான் இருக்கணும்னு இறைவன் ஆணை விதிச்சிருக்கிறார். நான் என்ன பண்றேன், இந்த நல்லதை இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு தொடர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு குறுக்கு வழியை பூந்து ஏதாவது தவறான செய்கை வச்சு இதை நீட்டிச்சு கொள்றேன். அப்போ தீவினை வந்துடும். ஒரு தீவினை எனக்கு வருது, நான் ஒரு உடல் சுகமில்ல ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கணும்னு ஒரு விதி இருக்கு. நான் ஏதோ ஒரு குறுக்கு வழி பண்ணி அந்த துன்பத்திலேருந்து மீண்டு வந்துடுறேன். அப்போ தீவினை வந்துடுது. அப்போ நம்ம வினையை அனுபவிக்கும் போது அதில் ஏற்படும் விருப்பு வெறுப்பால் புதிய வினை செஞ்சிடும். நம்ம வாழும் காலத்திலே வினையை அனுபவிக்கிறோம், ஒவ்வொரு நிமிடமும் வினையை அனுபவிக்கிறோம். இப்போ நான் பேசுகிறேன் என்ற வினையை செய்து கொண்டிருக்கிறேன், நீங்க கேட்கிறீர்கள் என்ற வினையை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி செய்யும்போது அந்த செயலின் மேல் உள்ள விருப்பு வெறுப்பாலே புதிய வினை செஞ்சிடும். அதுதான் வினை கோட்பாடு. இப்போ தனு கொடுத்துட்டாரு நமக்கு. கரணங்கள்லாம் கருவிகள் கொடுத்துட்டாரு, 96 கருவிகள். புவனத்தை கொடுத்துட்டாரு, உலகத்தை கொடுத்துட்டாரு. நம்ம வினைப்படி இன்ப துன்பம் அனுபவிக்க வேண்டிய இந்த உலகத்துல இது மட்டும் போதுமா நமக்கு? நம்ம பேசுறதுக்கு மொழி வேண்டுமே. ஒருத்தரோடு ஒருத்தர் பேசினா தானே வினையே செய்ய முடியும். இது தனுகரண புவன போகங்கள் மட்டும் இருந்தா பொம்மை படம் மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியதான். ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாது, செயல்பாடும் நடக்காது, வாழ்க்கையும் நடக்காது. அதனால்தான் வாக்குகளை கொடுக்குறார் நமக்கு, எல்லாருக்கும் வாக்குகளை கொடுக்குறார். அதுதான் சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, 4 வாக்குகள். இந்த வாக்குகளை முக்கியமாக கவனிக்க வேண்டியதுங்க, அது சிவ தத்துவத்திலிருந்து தான் தோன்றும் வாக்குகள். வாக்குகள் சிவ தத்துவத்திலிருந்து தான் தோன்றும், மற்ற
வித்யா தத்துவத்திலேயோ அல்லது ஆன்ம தத்துவத்திலேயோ வாக்குகள் தோன்றாது. அசுத்த மாயிலிருந்து தோன்றாது, பிரகிருதி மாயிலிருந்து தோன்றாது. சிவ தத்துவத்தில் தான் வாக்குகள் தோன்றும். இது 4 வாக்குகள், ஆனால் சிவத்தத்துவம் 5. அப்போ வைகரி வாக்கு இருக்கு பாருங்க, அது 2ஆ பிரிச்சு விடுறாங்க. சூக்கும வைகரினா முணமுணக்கிறது, எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி முணமுணக்கிறது, பேசுவேன் எனக்கு மட்டும் கேட்கும். தூள வைகரினா நான் சத்தமா பேசுறது, உங்களுக்கு கேட்கும். அப்போ 5 தத்துவங்கள் சிவ தத்துவம், நாதம், விந்து, சதாக்கியம், மகேஸ்வர, சுத்தவித்த 5 தத்துவங்கள் சிவ தத்துவம். இது 5ல் இருந்தும் சூக்குமை, வைசந்தி, மத்திமை, சூக்கும வைகரி, தூள வைகரி. வாக்கு வைகரி தான், அதை 2ஆ பிரிச்சுக்கும். அப்போ வாக்குகள் இருந்தாலும் நம்ம செயல்படவே முடியும். உலகத்தை படைச்சுட்டாரு, நம்மளுக்கு உடம்பை படைச்சுட்டாரு, கருவிகளை படைச்சுட்டாரு, அனுபவக்கூடிய இன்பத் துன்பங்கள் ரெடியாக இருக்கு, காத்துட்டு இருக்கு. ஆனால் மொழி இருந்தால் தானே நீங்கள் ஒருத்தர் பேச முடியும், கருத்து பரிமாற்றம் நடக்க முடியும். இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. ஆகவே தான் வாக்குகள் அவ்வளோ முக்கியம். அதை தான் சொல்கிறார் இந்த 46ஆம் பாடலில். வாக்கு சுத்தமாய போனதுன்னு தான் பெறுகிறோன்றார். வாக்குகள் சுத்தமாயிலிருந்து தான் பெறுகிறோம், அது வேற எதுலேருந்து வராதுன்றார். இப்போ என்னென்னா 3 வகை அணுக்களுக்குன்னா மேலே சொன்ன மந்திரேஸ்வரர், வித்தை ஈசர், சதாசிவருக்கு அன்றி விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்ற 3 வகை உயிர்களுக்கும் மொத்தம் 6 பேர் சொல்லிட்டார். 45ஆம் பாடலில் வித்தை ஈசர், மந்திரேஸ்வரர், சதாசிவர் 3 பேர், அப்புறம் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். இந்த 6 பேருக்கும் விந்து ஞானம்னா வைந்தவ ஞானம் எனப்படும் வாக்கு. அதாவது விந்துனா சுத்தமாயன்னு அர்த்தம். விந்து ஞானம்னா சுத்தமாயிலிருந்து தோன்றுகிற வாக்கு. வைந்தவ ஞானம் எனப்படும் அவளுக்கு ஏற்ற அறிவு. முறையே எப்படி சொல்றார்? தூலமாயும் தூல தரமாயும் தூல தமமாயுன்றார். அதாவது விஞ்ஞானங்களுக்கு தூலமா இருக்கும், பிரளயங்களுக்கு தூல தரமா இருக்கும், சகலருக்கு தூல தமமா இருக்கும். அப்போ ஒன்றை விட ஒன்று அதிகம்னு வச்சுக்கணும். விஞ்ஞானங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சத்தத்தில் இருக்கும், பிரளயங்களுக்கு அதை விட அதிக சத்தத்தில் இருக்கும், சகலருக்கு அதை விட அதிக சத்தத்தில் இருக்கும். ஆகவே முறைமைன்னா முறைய தூலமாகவும் தூல தரமாயும் தூல தமமாகவும் இருக்கும். இந்த 3 பேர் இருக்காங்க பாருங்க, மந்திரேஸ்வரர், வித்தை ஈஸ்வர், சதாசிவர். அவங்க பதித்தன்மை அடைந்து விட்டதால அவங்களுக்கு சூக்குவமா இருக்கும். அவங்க பதித்தன்மை அடைந்து விட்டதாலே அவங்களுக்கு வாக்குகள் சூக்குவமாக பொருந்திருக்கும். மேவினது பொருந்தி இது இல்லையாயின், இந்த வாக்குகள் நமக்கு இல்லை என்றால் விளங்கிய ஞானம் என்றால் நமக்கு செய்திகளை அறியும் சமீகற்பன தெளிவான ஞானம் கிடைக்காது. இந்த வாக்குகள் இல்லைன்னா நமக்கு தெளிவான அறிவே கிடைக்காது. விளங்கிய ஞானம் என்றானா செய்திகளை அறியும் சமீகற்பன தெளிவான, நிர்மிகற்பன தெளிவில்லாம அந்த ஞானம் கிடைக்காது. விந்து ஞானம் ஓவில்னா இந்த வைந்தவ ஞானம் நீங்கும் பொழுது இந்த வாக்குகளை நம்ம எப்படி இந்த தனகரண போன போகங்களை நம்ம வேறா கண்டு நம்ம வெளியே வரோமோ, அதே மாதிரி இந்த வாக்குகளையும் நம்ம வேறா கண்டு வெளியே வரணுமா. ஏனென்றால் இந்த வாக்குகள் நமக்கு உலக போகத்தையே தருகின்றன, உலக அறிவையே தருகின்றன. இறைவனை அறிவதற்கு இவை உதவா. ஏனென்றால் இறைவன் வாக்கு மனங்களை கடந்தவன், இறைவன் வாக்கு மனங்களை கடந்தவன். ஆகவே இந்த வாக்குகள் இறைவனை அறிவதற்கு உதவ மாட்டா. இந்த வாக்குகளை நாம கடந்து வர வேண்டும். கடந்துனா இந்த வாக்குகளை நீங்க வேண்டும். எப்படி இந்த ஆணவ மலத்திலிருந்து தேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருமோ, அது மாதிரி இந்த வாக்குகளையும் நம்ம நீங்கி வந்தால் ஓர் ஞானம் உதிப்பது உண்டல்னா ஒப்பற்ற பதிஞானம் ஒருவருக்கு வருமா. இந்த வாக்குகளையும் நம்ம நீங்க வேண்டும், நம்மில் வேறாக கண்டு. ஏனென்றால் இந்த வாக்குகள் உலக போகத்தையே தருகின்றன, உலக இன்பத்தையே தருகின்றன, உலகத்தையே நமக்கு காட்டுகின்றன, இறைவனை காட்ட மாட்டான். ஆகவே இதையும் நம்ம நீங்க வேண்டும். அப்படி நம்ம அந்த வாக்குகளை விட்டு நீங்கிவிட்டால் சேவுவர் கொடியோன்னா உயர்ந்த இடப்ப கொடியுடைய பெருமானுடைய
சேவடியை அடையலாம், அவருடைய திருவடியை அடையலாம். இந்த வாக்குகளை நாம நம்மில் வேறாக கண்டு நாம விலகிவிட்டால், நீங்கினால் நாம பெருமானுடைய திருவடி அடையலாம். இதுல பாருங்க, வாக்குகள் இல்லாம செயல்பட முடியாது, அது சொல்லிட்டாரு முதல்ல. ஆனா அந்த வாக்குகளை நீங்களாதான் நீங்க இறைவனை அடையலான்ற. அப்ப பாருங்க வாக்குகள் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம உலகத்திலே வாழ்வதற்கு வாக்குகள் வேண்டும், கருத்தை பரிமாற்றம் நடப்பதற்கு, ஒருத்தரோட பேசுவதற்கு வாக்குகள் வேண்டும். நான் பேசுவது உங்களுக்கு கேட்டாதான் என்கிட்ட என்ன இருக்கு நீங்க புரிஞ்சுக்க முடியும். நீங்க பதில் சொன்னதான் உங்ககிட்ட என்ன இருக்கு நான் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ப நம்ம செயல்படுவோம். அப்போ உலகத்து வாழ்க்கைக்கு வாக்குகள் இன்றியமையாதன. அவைகள் உலகத்தையே நமக்கு காட்டும், உலக போகங்களே தான் காட்டும் பெரும்பாலும். ஆகவே இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்றால் மற்றதை நாம் விலகி வரும்போது அதே மாதிரி இந்த வாக்குகளையும் நம்மில் வேறாக கண்டு விலகினால் பெருமானுடைய திருவடி அடையலான்ட்டார். இந்த வாக்குகளால் தெளிவான ஞானம் நமக்கு கிடைக்குது. அது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஏனென்றால் வாக்குகள் இல்லை என்றால் தெளிவான ஞானம் உண்டாகாது. ஏனென்றால் எப்படி எனில் வாக்குகள் இல்லையேல் பிறகு உலக செயல்பாடே இருக்காது, மக்களின் வாழ்க்கையை ஸ்தம்பித்து போகும். ஏனெனில் ஒருவர் கருத்தை ஒருவர் அறிய முடியாது. ஆகவே இந்த வாக்குகள் உலக பொருளே அறிய உதவும். ஆகவே உயிர்களுக்கு இவ்வாக்குகள் மேலான தலையிட்டார். உதவுதான் உங்களுக்கு உலக வாழ்க்கை அடுத்த வாக்குகள் உதவுதான். ஆனா இது ஒரு மேலான தலைனா பந்தம் தர். ஏன்னா இது உலகத்தையே தான் காண்பிக்குது, உங்களுக்கு இறைவனை காண்பிக்க மாட்டாது. ஆகவே இது ஒரு தலையிட்டார். ஆகவே இவ்வாக்குகளை தன்னின் வேறாக கண்டு நீங்க பதிஞானம் தலைப்படும். அப்படி வந்தால் இறைவன் அந்த சேவக்கூடியவன்னா இடபக்கூடியுடைய பெருமானுடைய திருவடி அடையலாம். இந்த வாக்குகள் எப்படின்னா விஞ்ஞானிகளுக்கு ஸ்தூலமா இருக்கும், பிரளயாளருக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக சத்தமாக கேட்கும், சகலருக்கு அதை விட இந்த சத்தமாக கேட்கும். அந்த 3 பேர் சொன்னமே 45ஆம் பாடல்ல அவங்களுக்கு சூக்குவமா கேட்கும். இதாங்க 47ஆவது போறோம். இப்ப என்ன சொல்றாரு, அசுத்த மாயை பிரகிருதி மாயை பத்தி சொல்ல போறாரு. இந்த 2 பாட்டுல இதோட முடிச்சுட்டாரு. 47ஆம் பாட்டுல சுத்தா சுத்தன்னா அசுத்த மாயன்னு அர்த்தம். சுத்தா சுத்த மாயன்னா அசுத்த மாய, சுத்தம் இருக்கு கொஞ்சம் அசுத்தம் இருக்கு, அதனால அசுத்த மாய இது பிரகிருதி மாய. இதை பத்தி சொல்ல போறாரு 47ஆம் பாடல்ல. அறிவினில் உருவம் தோன்றினா சூக்குமாகி மாயிலிருந்து தூளமாகி கலை. எப்படின்னா மாயிலிருந்து எப்படி பொருள் வெளியே வருதுன்றார். மாயை ஆற்றல் வடிவில் இருக்கு. மாயை என்பது அருவமானது, ஆற்றல் வடிவில் இருக்கு. அதுல இருந்து எப்படி உருவம் வருதுன்னா அறிவினில் உருவம் தோன்றி சூக்குமாகிய மாயில இருந்து தூளமாகிய தத்துவங்கள் தோன்றி அங்க அங்கி பாவமாகி, அங்க அங்கினா உடலும் உயிரும் போல, அங்கம்னா உடல், அங்கினா அங்க அங்கி, அவை உடலும் உயிரும் போன்று தன்மை உடையன. உருவினில் உருவமாய உதித்திடும். அதாவது ஒவ்வொன்றை விட ஒவ்வொன்று தூளமா இருக்கும்ன்றார். மாயிலிருந்து தோன்றுகிற தத்துவம் எல்லாம் முதல்ல தோன்றது ரொம்ப ரொம்ப சூக்கமா இருக்கும், அதுக்கப்புறம் தோன்றது அதை விட கொஞ்சம் தூளமா இருக்கும். இப்படியாக ஒவ்வொரு தத்துவமும் கீழே போக போக தூளமா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும்ன்றார். ஆகவே உருவினர் உருவமாய் உதித்திடும். அந்த தூளங்களிலிருந்து அவற்றிட தூளமான தூளங்களிலிருந்து அவற்றை விட தூளமான காரியங்கள் முதல்ல சூக்கமாக இருக்கும், அப்புறம் அடுத்த தத்துவம் கொஞ்சம் தூளமாக இருக்கும், வெளிப்படையாக தெரியும், அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும், அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்படி கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணுக்கு தெரியும். இப்போ கடைசியில் நம்ம பார்க்குற தத்துவம் என்னங்க, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் 5 நம்மளால் பார்க்க முடியும். நிலத்தை பார்க்கிறோம், நீரை பார்க்கிறோம், நெருப்பை பார்க்குறோம், காற்றை பார்க்க முடியல உணர்றோம், காற்று மேலே அடிக்கும்போது உணர்கிறோம், ஆகாயத்தை பார்க்கிறோம். அப்போ கடைசியில் வர தத்துவம் ரொம்ப கண்ணுக்கு தெரியுன்ற. உலகமெல்லாம் பெருகிடும் சுருங்கும். இவ்வாறு இந்த காரியப்படும் பிரபஞ்சம் ஆற்றல் வடிவில் இருந்து மாயிலிருந்து பெருகும், ஒடுங்கும் போது அதே வேளையில் அப்படியே ஒடுங்கிடுன்ற.
மாயிலே ஆற்றல் வடிவானது மாயை. அந்த ஆற்றல் வடிவிலிருந்து காரியங்களும் பெருகும், உலகம் பெருகும். ஒடுங்கும் பொழுது அதே போன்று ஒன்றிலே ஒன்று ஒன்றிலே போகும். நிலம் நீரில் ஒடுங்கும், நீர் நெருப்பில் ஒடுங்கும், நெருப்பு காற்றில் ஒடுங்கும், காற்று ஆகாயத்தில் ஒடுங்கும். இப்படியாக ஒவ்வொன்றும் ஒடுங்கினே போகும். பேதா பேதமுடு, இதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. பேதா பேதமுடுன்னா நான் விளக்குற அப்புறமா. பேதா பேதம்னா பேதம் அபேதம் ரெண்டும் சேர்ந்தது. பேதம் என்றால் வித்தியாசம் உண்டு, அபேதம் என்றால் வித்தியாசம் இல்லை. பேதா பேதம் என்றால் ஒரு சமயம் பார்த்தா பேதம் மாதிரி தெரியுது, ஒரு சமயம் பார்த்தா பேதம் இல்லைன்னு தெரியுது. ஒருவன் என்ன நிமித்த காரணன், இதை யார் செயல்படுத்துறாங்க? இந்த மாயை ஆற்றல் வடிவான மாயை யார் செயல்படுத்துறாங்க? ஒருவன் என்ன சிவபெருமானே. எல்லாமாகி, எல்லாமாகினா அவரே செய்யல, சுத்த மாயில மட்டும்தான் அவர் செய்கிறாரு. அசுத்த மாயில அனந்த தேவர், பிரகிருதி மாயில ஸ்ரீகண்ட ருத்ரர், அவங்களாம் அதிகாரிகள். சிவனுடைய அதிகாரத்தை பெற்று தொழில் நடத்துறவங்க. பவரா பட்டாணி மாதிரி வச்சுங்களேன், அவருடைய அதிகாரத்தை பெற்று தொழில் நடத்துறவங்க. ஆகவே பெருமான் அவரும் தொழில்படுத்துறாரு, மற்றவர்கள் மூலமும் தொழில்படுத்துறாரு. அல்லவாய் உடனும் ஆவான், அதை ஒடுங்கும் போது உடனா இருக்கிறார். இப்போ இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல போறேன். இதில் அபேதம் அப்படிலாம் வருதுல, அதான் இப்போ நம்ம சொல்ல போறோம். சூக்குமமாகிய அசுத்த மாயில இருந்து தூலமாகிய மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இது 6 வந்தால் புருடன் வந்துடும். ஞாபகம் வச்சுக்கணும், புருடன் என்பது தத்துவம் அல்ல, அது ஒரு நிலை. எங்கெங்கெல்லாம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் 5 வருதோ அப்போ புருடன் தானா வந்துடும். புருடன் என்பது மற்ற தத்துவங்கள் போல தத்துவம் அல்ல, அது ஒரு நிலை. அப்போ மாயை முதல் தத்துவம் மாயைங்க. அசுத்த மாயில என்ன இருக்கு? முதல் தத்துவம் மாயை. முதல்ல சொல்லியிருக்கேன், மாயையில என்ன இருக்குன்னா என்னங்க அசுத்த மாயன்றீங்க, அப்புறம் என்னங்க ஒரு மாயைன்னா? அதான் நான் சொல்லியிருக்கேன் முதல்ல. அசுத்த மாயையில மாயைன்னா குயவனா 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு வீட்டுக்கு பின்னால. எப்பயுமே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா குயவனார் வீட்டுக்கு பின்னால் அப்படியே சொந்த நிலம் வச்சிருப்பார். அவர் ஒரு மூலையில வீடு கட்டிருப்பார். அவர் காணி 1 காணி நிலம் பின்னால எம்டியா இருக்கும், அப்படியே அதில் பயிரிட மாட்டார். ஆனா மண் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில தான் எடுத்து போவார். 1 காணி நிலத்தை பூரா பேத்து நோண்டி மண் எடுக்க மாட்டார். வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குழி தோண்டுவார், அந்த குழியில ஆழமா போவார். அதுல முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த குழியை போடுவார். அது மாதிரி அசுத்த மாயையில கலக்கும்போது, அனந்த தேவர் கலக்கும்போது ஒரு சிறிய பாகம் மற்ற தத்துவங்கள் தோன்றுவதற்காக தயாராகுது. அசுத்த மாயையை இறைவன் ஆணைப்படி அனந்த தேவர் கலக்கும்போது செயல்படுத்தும் போது மற்ற தத்துவங்கள் தோன்றுவதற்கு ஏதுவாக மாயை என்ற ஒரு தத்துவம் தோன்றுது. மாயை பயன்படுத்த இன்னும் நிறைய இருக்குதான். இப்ப நம்ம பயன்படுத்திருக்கோம் மாயை. இந்த உலகெல்லாம் 100ல் 1 கூட இல்லைன்றார். பயன்படுத்தாத மாயை இன்னும் நிறைய இருக்கு. அது மாதிரி அனந்த தேவராலே அசுத்த மாயை கலக்கும் போது, செயல்படுத்தும் போது மற்ற தத்துவங்கள் தோன்றுவதற்கு ஏதுவாக ஒரு சிறு பகுதி தோன்றுது. அதுக்கு பேர் மாயைன்றார். அது ஏங்க அசுத்த மாயை அப்புறம் மாயினா ஒரே குழப்பமா இருக்குன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த மாயையில என்ன இருக்குன்னா நம்முடைய இச்சை, ஞானம், கிரியை 3 மெஷ்ஷா இருக்கு. இப்போ நமக்கு விருப்பம் இருந்தால் தான் எந்த ஒரு செயலை செய்ய முடியும். விருப்பம் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த செயலை செய்வதற்குரிய அறிவு வேண்டும். விருப்பமும் அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த செயலை செய்வதற்குரிய தெம்பு வேண்டும். 3 வேண்டும். இப்போ இன்னைக்கு காலையில் வகுப்பு 1 மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகுதுன்னா நான் 7 மணிலேருந்து தயாராகிறேன். அப்போ எனக்கு இச்சை இருக்குது. அதே போன்று நம்ம சொல்ல போற அந்த பாடத்தை பற்றி ஏதோ ஒரு அளவு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அறிவு. சரி, விருப்பம் இருக்கு, பாடத்தில் ஏதோ ஒரு அளவு சொல்றதுக்கு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் ஒரு 1/2 மணி நேரம் கூட பேச முடியலன்னா புண்ணியமே இல்லை.
எனக்கு குரல் கம்மி போய் இருமின்னு லூக்குன்னு இருமின்னு நான் மாட்டு உட்கார்ந்துருந்தா எனக்கு விருப்பம் இருந்தாலும் புண்ணியம் இல்லை, அறிவு இருந்தாலும் புண்ணியம் இல்லை. அப்போ எல்லாத்தோட முக்கியம் எதுங்க? உடம்புக்கு சக்தி வேணும். அதனால்தான் நம்ம அறிவு, இச்சை, செயல் மூன்றுமே, அறிவுனா ஞானம், இச்சைனா இச்சை விருப்பம், கிரியைனா செயல். இந்த மூன்று சக்தி நமக்கு இருக்கு, சிவனுக்கு இருக்கு. இது மூணு இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும். எந்த ஒரு பொருளையும் பார்த்து விருப்பப்படணும், விருப்பப்பட்டு அதை பெறுவதற்கு முயல வேண்டும், அதுக்கு அறிவு வேண்டும், அதை அடைவதிலே நம்ம முயற்சி எடுக்க வேண்டும், கிரியை வந்துடும். ஆகவே இந்த நம்முடைய இச்சா ஞான கிரியைகள், இந்த மூன்று சக்திகளும் இந்த மாயை என்ற தத்துவத்திலே மெஷ்ஷா இருக்குங்க, ஒன்னா கலந்துருக்கு, பிரிக்க முடியாதபடி கலந்துருக்கு. இதுல இருந்து தான் என்ன ஆகுது? மாயையிலிருந்து கலை இருக்கு பாருங்க. மாயை, காலம், நியதி, கலை, நாலாவதா வருது கலை. மாயை, அசுத்தமாயில முதல் தத்துவம் மாயை, ரெண்டாவது தத்துவம் காலம், மூணாவது தத்துவம் நியதி, நாலாவது தத்துவம் கலை. இந்த கலை தான் முதல்ல செயல்படுது. வித்யா தத்துவத்தில், அசுத்தமாயில இருக்க வித்யா தத்துவத்தில் இருக்க கலை என்ன செய்யுது? இந்த மாயையில இருக்கு பாருங்க, முதல் தத்துவத்தில் மாயையில நம்ம மூணு பிரிஞ்சிருக்க, பிரிக்க முடியாத கலந்துருக்கு பாருங்க, இச்சா ஞான கிரியைகள். அதுல நம்முடைய கிரியா சக்தியை முதல்ல எழுப்புது. இந்த கலை என்ற தத்துவம் வித்யா தத்துவ மாயையில உள்ள ஆன்மாவின் இச்சா ஞான கிரியைகளில் கிரியா சக்தியை முதல்ல எழுப்புது. அது ஏங்க அறிவெல்லாம் எழுப்பணும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அறிவு இருந்தாலும் புண்ணியம் இல்லை, விருப்பம் இருந்தாலும் புண்ணியம் இல்லை. அந்த செயலை செய்வதற்கு உடம்புல தெம்பு வேண்டும். ஆகவே கலை என்ற தத்துவம் இந்த மாயில இருந்து நம்முடைய கிரியா சக்தி எழுப்புது. அது எழுப்பப்பட்டால்தான் நமக்கு சக்தியே கிடைக்கும், செயல்படுறதுக்கு சக்தியே கிடைக்கும். சரிங்க. அப்புறம் வித்தை என்ற தத்துவம் இருக்கு பாருங்க, மாயை, காலம், நீதி, கலை, வித்தை அஞ்சாவது தத்துவம். அது நம்ம ஞானத்தை எழுப்பும். அது எழுப்பப்பட்டால்தான் நமக்கு அறிவே வரும். அடுத்தது ஆறாவது தத்துவம் அராகம். அராகம்னா இச்சை, விருப்பம். அது இச்சையை எழுப்பும். அது எழுப்பப்பட்டாலும் நமக்கு எந்த ஒரு பொருள் மேலும் ஆசை வரும். ஆகவே தான் அந்த மாயையில மூணு மெஷ்ஷா இருக்கு. வித்யா தத்துவத்தில் உள்ள கலை என்ற தத்துவம் மாயில இருந்து முதல்ல கிரியாசக்தி எழுப்புது, ஆன்மாவின் கிரியாசக்தியை. வித்தை என்ற தத்துவம் ஆன்மாவின் ஞான சக்தி எழுப்புது. அராகம் என்ற தத்துவம் ஆன்மாவின் இச்சா சக்தி எழுப்புது. இறைவனுக்கு இந்த மூணு சக்தி இருக்குங்க. இறைவனுக்கு இந்த மூணு சக்தி இருக்கு. அவருக்கும் இச்சா சக்தி இருக்கு, ஞான சக்தி இருக்கு, கிரியா சக்தி இருக்கு. ஆனா அவருடைய இச்சா சக்தி என்ன வேலை செய்யுதுன்னா, அது ஒரே மாதிரி தான் இருக்கும். இச்சா சக்தி, பெருமானுடைய இச்சா சக்தி இந்த உயிர்கள் எல்லாம் தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்து, ஒவ்வொரு பிறவிகளும் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு அதற்கேற்ப இருவனு உப்பு மல பரிபாகம் தேய்ந்து தன் திருவடி அடைய வேண்டும். அதான் விருப்பம். அவருக்கு வேற ஒன்றும் விருப்பம் கிடையாது. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அழிந்துள்ள ஏன் பண்றாருன்னா, தொடர்ந்து உலகத்தை மீண்டும் மீண்டும் படைத்து கொண்டே போகிறாருன்னா, இந்த உயிரானது ஒரே பிறவியில முக்தி அடையாது, பக்குவம் அடையாது. இதுக்கு கோடான கோடி பிறவி தேவைப்படும். ஆகவே பெருமானுடைய இச்சை என்ன செய்யும்? இந்த உயிர் வர்க்கம், அனைத்து உயிர் வர்க்கமும் தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்து அதுல வினைக்கேற்ப இன்ப துன்பங்களை அனுபவித்து அதன் மூலம் இருவனுப்புனா வருவது எல்லாம் ஈஸ்வர பிரசாதம். இருவனுப்புனா ரெண்டு வழி சமமாவது இல்லைங்க. இருவனுப்புனா நல்லது வந்தால் துள்ளி குதிக்க கூடாது, கெட்டது வந்தால் தோண்டு போகக்கூடாது. நல்லது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம், கெட்டது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? நல்லது வந்தா பெருமானுக்கு நன்றி கூட தெரியல. நம்ம அதை பண்ணோம் இதை பண்ணோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு மெடிக்கல் சீட் வாங்குறேன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்றோம்? அந்த சீட்டு கிடைச்சிடுதுன்னா, நான் அவரை பார்த்தேன், எம்எல்ஏ பார்த்தேன், மினிஸ்டர் பார்த்தேன், பையனுக்கு மெடிக்கல் சீட்டு வாங்கிட்டோன்றோம். ஒருவேளை அந்த சீட்டு கிடைக்கலன்னா என்ன சொல்றோம்? அந்த கடவுள் கண்ணுலன்றோம். மெடிக்கல் சீட்டு கிடைக்காததுக்கு காரணம் கடவுள் இல்லை, நம்ம பையனுடைய வினை
நம்முடைய வினை. ஆகவே நல்லது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம், கெட்டது வந்தால் அதுவும் நம்ம நன்மைக்கு தான் என்று போகணும். அதான் இருவனுக்கு. அது வரும்போது ஆணவ மலம் தேஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிடும். அப்போ இது தேஞ்சதுமே அந்த சற்று பாதம் வந்துடும். பெருமான் குருவாக வந்து நமக்கு உணர்த்த வந்துடுவார். ஆகவே எங்கேயோ போயிட்டு நினைக்கிறேன். இந்த வித்யா தத்துவத்திலிருந்து ஒன்று வேணும், சூக்குமானது தூளமாக வந்து கொண்டே இருக்குங்க. சூக்குமாகிய அசுத்த மாயில இருந்து தூளமாகிய சூக்கமும் அசுத்தமாகி, சூக்கம்னா கண்ணுக்கு தெரியாது, தூளம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுன்னு வரும். ஒன்று தூளமாக இருக்கும், அதை விட இன்னொன்று தூளமாக இருக்கும், அதை விட இன்னொன்று தூளமாக இருக்கும், அதை விட இன்னொன்று தூளமாக இருக்கும், கடைசியில் இருக்கிறது எல்லாத்தோட தூளமாக இருக்கும். ஆகவே இப்படி தோன்று வருன்றார். அவை உடலும் உயிரும் போலன்றார். இந்த தத்துவங்கள் எப்படி தோன்றி வருதான் உடலும் உயிரும் போலவும். எப்படின்னா கலையிலிருந்து அதை விட தூளமான பிரகிருதி மாயை வருது, அதுல இருந்து அதை விட தூளமான சித்தம், சுத்தம்னா குணத்தத்துவம் தோன்றுது. அப்புறம் சித்தத்திலிருந்து புத்தி, அதை விட தூளமான புத்தி தோன்றுது. புத்தியிலிருந்து அதை விட தூளமான அகங்காரம் தோன்றுது. அகங்காரம் 3 பிரிவு: தைசுத அகங்காரம், வைகாரிக அகங்காரம், பூதாதி அகங்காரம். அந்த தைசுத அகங்காரத்திலிருந்து மனம் தோன்றுது, அதுலேருந்து ஞானேந்திரியம் தோன்றுது. வைகாரிக அகங்காரத்திலிருந்து கண்மேந்திரியம் தோன்றுது. பூதாதி அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரை தோன்றுது. தன்மாத்திரையிலிருந்து பூதம் தோன்றுது. இப்படியாக ஒன்றை விட ஒன்று தூளமாக தோன்றிக்கொண்டே வருகிறது, அசுத்த மாயிலிருந்து வருதுன்றார். இந்த காரிய பிரபஞ்சம் எல்லாமும் ஒன்றை விட ஒன்று பருமையாக வருதுன்றார். ஒன்று பருமைன்னா அதை விட இன்னொன்று பருமையாக இருக்கு, இதை விட அடுத்தது பருமையாக இருக்கு, அடுத்த விட அடுத்தது பருமையாக இருக்கு. அப்போ ஒன்றுக்கு ஒன்று அப்படி இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாரு, எல்லாமே ஆண் பெண் அது இந்த அவயவ பகுப்பு இருக்குன்றார். எல்லாம் நமக்கு எல்லாமே அவயவ பகுப்பு இருக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் அவயவ பகுப்பு இருக்குன்றார். இந்த தன்மையுடைய காரண காரியங்கள் தம்முள் ஒன்று பெரிதாக மாறும்போது, ரொம்ப முக்கியமாக கவனிக்கணுங்க, ரொம்ப சட்டில் சப்ஜெக்ட் இந்த இடம். இந்த தன்மையுடைய காரண காரியங்கள், காரணம் என்றால் மாயை, காரியம் என்றால் அதிலிருந்து தோன்றுறது தத்துவம், அப்படி வச்சுங்க. இந்த தன்மை உள்ள காரண காரியங்கள், காரணம் என்றால் மாயை, காரியங்கள் தான் அதிலிருந்து தோன்றும் தத்துவங்கள், ஒன்று பிரிதொன்றாக மாறும்போது பேதாபேதம். ஒன்று பிரிதொன்றாக மாறும்போது, ஒரு தத்துவம் இன்னொரு தத்துவமாக மாறும்போது பேதாபேதம். பேதம்னா ஒருவாறு பார்த்தா பேதம் வித்தியாசம் இருக்குன்றோம், ஒரு பக்கம் பார்த்தா அபேதம் வித்தியாசம் சொல்லுன்றோம். அது எப்படின்னா, அதாவது ஒன்றே காரணமே, மாயை தான் காரணங்க, அது பெரிதொன்றாக மாறுது. இப்போ மாயை என்ற காரணம் தான் பெரிதொன்றாக என்ன மாறுதுங்க, காலமாக மாறுது. கொஞ்சம் மாயை ஃபுல்லாக காலமாக மாறல, ஞாபகம் வச்சுங்க, ஏகதேச பரிணாமம் தான். சிவத்தத்துவம் 5மே விருத்தி முறை. சிவத்தத்துவம் 5மே விருத்தினா மடித்து வைக்கப்பட்ட துணி கூடாரமாவது போல. இப்போ நம்ம ஊர் மைதானம் இருக்கு, அங்கே சர்க்கஸ் நடக்க போகுது. சர்க்கஸ் ஒரு லாரி நிறைய ஒரு துணியாக ஏற்றிறான், மடித்து மடித்து துணியாக வச்சிருக்கான். லாரி இறக்கி மறுநாள் பார்த்தீங்கன்னா அப்படியே கூடாரமாயிடும். அப்போது சிவத்தத்துவம் 5ம் விருத்தி முறை. இந்த அசுத்தமாக இருக்கு பாருங்க, வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம், இவைகள் ஏகதேச பரிணாமம். ஏகதேச பரிணாமம்னா முழு பரிணாமம் என்றால் பாலில் காய்ச்சறீங்க, பிற குத்துறீங்க, காலையில் தைராய்டு, பாலை இரவு காய்ச்சறீங்க, பால் ஆரண்டு அதில் பிற குத்துறீங்க, காலையில் பார்த்தா தைராய்டு. ஆனால் அந்த தயிர் மீண்டும் பாலாகுமா? ஆகாது. முழு பரிணாமம் அடைந்த பொருள் மீண்டும் பழைய நிலைக்கு வராது. முழு பரிணாமம் அடைந்த பொருள் மீண்டும் பழைய நிலைக்கு வராது. அது இங்கே இல்லைங்க, நம்மக்கிட்ட அது வராது. நமக்கு உள்ளது ஏகதேச பரிணாமம். இப்போ தாய்மார்கள் வெண்ணெய் வாங்கி வச்சிருக்காங்க, மறந்தாவில வெளியே வச்சுட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது கை மறதியாக ஒரு இடத்துல வச்சாங்க, மறந்துட்டாங்க. ஒரு 5 நாள் ஆயிடுது. இப்போ வெண்ணெய் வெளியில் இருந்தால் அதில் புழு வந்துடும். புழு வந்தால் வெண்ணெய் பூரா புழு ஆகிடாது. ஞாபகம் வந்து எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு மூலையில்
அந்த புழுக்கள் அப்படி இப்படி நெண்டும். தாய்மார்கள் அதை புழுதானே இருக்குன்னு சொல்லிட்டு வெண்ணெயை கொட்டிட மாட்டாங்க. ஒரு கரண்டி எடுப்பாங்க, எந்த இடத்துல அந்த புழு நெளியுதோ அந்த இடத்த மட்டும் வழிப்பாங்க. அந்த புழு பூரா அந்த கரண்டியில் வந்துடும், மீதியில் புழு இருக்காது. அதை காய்ச்சுவாங்க. அது மாதிரி மாயிலிருந்து காலம் தோன்றுதுன்னா மாயை ஒரு ரவுண்டாக வச்சுக்கங்க, வாழ்க்காக்க மாதிரி ஒரு ரவுண்டாக வச்சுக்கங்க. அதுலேருந்து காலம் தோன்றுதுன்னா ஒரு மூலையில் காலம் தோன்றும். மாயை என்பது ஃபுல் ரவுண்டு. அதுலேருந்து காலம் தோன்றுதுன்னா அது ஒரு மூலையில் சின்ன தத்துவமாக தோன்றும். அப்போ காலம் தோன்றி காலத்தினுடைய வேலை செய்யும், மாயை அதனுடைய வேலை செய்யும். இப்போ காலத்திலிருந்து நேரு தோன்றும். காலத்தை ரவுண்டாக வச்சுங்க, வாழ்க்கை மாதிரி ஞாபகம் வச்சுங்க. காலத்திலிருந்து ஒரு மூலையில் நெய்த தத்துவம் தோன்றும். நெய்த தத்துவம் தோன்றிய பிறகு காலம் அதனுடைய வேலை செய்யும், நெய்த தத்துவம் அதனுடைய வேலை செய்யும். இப்போ நெய்திலிருந்து கலை தோன்றும். நேதியை ஒரு ஃபுல் வாழ்க்கை மாதிரி கம்பேர் பண்ணிங்க, அதில் ஒரு மூலையிலிருந்து கலை தத்துவம் தோன்றும். இது பழைய வேலை செய்யும். இது ஏகதிச பரிணாமம். இது என்னன்னா ஒரு வகையில் பேதம், ஒரு வகையில் பேதம் இல்லை. காரணம் தான் காரியமாகுது, காரணம் தான் காரியமாகுது, மாயை தான் உங்களுக்கு காரியமாகுது. அப்போ அபேதன்ட்ட காரணம் என்பது மாயை, அதுதான் காரியமாகுது. அபேதம்னா வித்தியாசம் இல்லை, அதுதாங்க இது. ஆற்றல் வடிவில் இருந்த மாயை தான் இப்போ காரியமாக இருக்கு. ஆக அதுக்கு இது வித்தியாசம் இல்லை, பேதம் இல்லைன்ட்டார். அபேதம்னா பேதம் இல்லை. ஆனால் பேதம் எப்படி வருதுன்னா, மாயை என்ற தத்துவம் இருக்கு, அதிலிருந்து கலை என்ற காலம் என்ற தத்துவம் தோன்றுது. அப்போ மாயிலிருந்து கால தத்துவம் தோன்றினாலும் கால தத்துவத்தின் வேலை வேற, மாய தத்துவத்தின் வேலை வேற. ரொம்ப கவனிக்கணும், கூர்மையா கவனிக்கணுங்க. மாயிலிருந்து காலம் என்ற தத்துவம் ஒரு மூலையில தோன்றுது. ஆனால் மாயிலிருந்து காலம் தோன்றினாலும் காலம் மாயை வேலை செய்யாது. அது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படி போயிடும். மாயை அதுவுடைய வேலை செய்யும். ஆகவே ஒரு தத்துவம் மாறினாலும் இரண்டும் வெவ்வேறு செயலை செய்யும். அப்ப பேதன்ற காரணமே காரியம் ஆயிடுத்து. அபேதம், மாயை தான் காரணம், அதுதாங்க காரியமாயிருக்கு. மாயை தான் தனுகரண போன போகங்கள் ஆயிருக்கு. அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆற்றல் வடிவில் உள்ள மாயை தான் வித்யா தத்துவத்தில் உள்ள காலம், நிதி, கலை, வித்தியா மாறி இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, அதுதான் இது அபேதம். ஆனால் பேதம் எப்படின்னா, மாயை அது வேலை வேற வேலை, காலம் அது ஒரு வேலை செய்யும், நெய்து அது ஒரு வேலை செய்யும், கலை அது ஒரு வேலை செய்யும். இப்படி 36 தத்துவங்களும் மாயையிலிருந்து தோன்றினாலும் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு செயலை செய்யும். மாயையிலிருந்து தான் தத்துவங்கள் தோன்றுது, அபேதம். காரணம் தான் காரியமா வருது, அபேதம். மாயை தாங்க காரியமாயிருக்கு. அப்ப வித்தியாசம் இல்லைன்ட்டார். ஆனா என்ன சொல்ல வர்றார் திருப்பி, ஒரு வகையில பேதம் இல்லை, இன்னொரு வகையில பேதம்னா இந்த தத்துவம் தோன்றுதே, அந்த ஒவ்வொரு தத்துவமும் வெவ்வேறு வேலை செய்யுது. மாயையிலிருந்து தோன்றினாலும் 36 தத்துவங்களும் மாயையிலிருந்து தோன்றினாலும் 60 தாத்துவங்களும் மாயையிலிருந்து தோன்றினாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யுது. ஒரு தத்துவம் செய்கிற வேலையை இன்னொரு தத்துவம் செய்யாது. அப்போ இது பேதன்றார். அப்போ பேதம் பிளஸ் அபேதம் பேதாபேதம். இப்படி பார்த்தோம்னா மாயையிலிருந்து இந்த தத்துவங்கள் தோன்றுகிற விதத்தை பார்த்தால் பேதாபேதம். பேதாபேதம்னா ஒரு வகையில பேதம் இல்லை, ஒரு வகையில பேதம். பேதம் இல்லை என்பது மாயையிலிருந்து தத்துவங்கள் தோன்றுது. ஆகவே மாயைக்கும் தத்துவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான், அபேதம். ஆனாலும் ஒரு தத்துவம் மற்ற தத்துவத்தோட வெவ்வேறு வேலை செய்யறதுனால பேதம் டர். அப்போ இந்த காரியங்கள் காரணம் காரியமாக மாறினாலும் பேதாபேதம் டர். அடுத்ததாக ஒடுங்கும் போது என்ன சொல்றார்,
ஒடுங்கும் போது இந்த காரியம் காரணத்துல ஒடுங்கிறது. எல்லா தத்துவங்களும் மாயையில ஒடுங்கிறது. அப்ப ஒன்றுட்டார். ஒடுங்கும் போது அபேதம், ஒடுங்கும் போது தத்துவங்கள் மாயையில ஒடுங்கிறது. மாயை தான் தத்துவமா இருந்ததுங்க. ஒடுங்கும் போது எங்க போய் ஒடுங்குது? ஒவ்வொரு தத்துவமும் நிலம் நீர்ல ஒடுங்குது, நீர் நெருப்புல ஒடுங்குது, நெருப்பு காற்றுல ஒடுங்குது, காற்று ஆகாயத்துல ஒடுங்குது, ஆகாயம் அந்த பூதங்கள் தன்மாத்திரையில் ஒடுங்குது, தன்மாத்திரை கண்மேந்திரியம், கண்மேந்திரியம் ஞானேந்திரியம், ஞானேந்திரியம் மனம், மனம் அகங்காரம், அகங்காரம் புத்தி, புத்தி அந்தாண்டு சித்தம், அது அப்புறம் மாயை. இப்படியே ஒவ்வொன்றும் எங்க இருந்து வந்ததோ அங்கிருந்தே ஒவ்வொன்றும் அப்படியே ஒடுங்குது. அப்போ அபேதம்ட்டார். அப்போ காரணங்கள் தோன்றும் போது பேதாபேதம், ஒடுங்கும் போது அபேதம். இதை விளக்க தான் இப்போ இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. காரணங்கள் மாயிலிருந்து தத்துவங்கள் தோன்றும் போது அவை பேதாபேதம். மாயை தான் தத்துவங்களால் தோன்றுது, ஆகவே வித்தியாசம் இல்லை, அபேதம். ஆனால் எப்படி பேதம்னா, ஒரு தத்துவம் அதிலிருந்து இன்னொரு தத்துவம் தோன்றினாலும் அது வேற வேலை செய்யுது, இது வேற வேலை செய்யுது, ஆகவே பேதம். அப்போ தோன்றும் பொழுது பேதாபேதம். மாயிலிருந்து காரியங்கள் தோன்றும் போது அவை பேதாபேதம். திரும்பி ஒடுக்கிறார்ல, உலகம் ஒடுங்கும் போது அவை அபேதம். இந்த காரியங்கள் எங்க ஒடுங்குதுங்க? மாயில ஒடுங்குது. இதுதாங்க இந்த பாட்டில் 47ஆம் பாட்டில் முக்கியமானது. இது இப்போ விளங்குச்சுங்களா? நானே ரொம்ப சிறப்பட்டு தான் விளக்கியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா ஐயா? புரிஞ்சுதுங்களா? புரியுது ஐயா, புரியுதுங்க. நல்லா புரிஞ்சுங்களா? சரிங்க. இப்போ 48க்கு போறோம். இது அங்கம்னா எப்படி சொல்றாருங்க? அங்கம்னா அவயவங்க, அங்கத்தை உடையது அங்கி. அங்கினா உடல், அங்கம்னா அவயவம். இப்போ நம்ம உடல் அங்கம்னு சொல்றோம்ல, கை ஒரு அங்கம், கால் ஒரு அங்கம்னு சொல்லுவேன். அப்போ இது அவயவம், அங்கி என்பது உடல். இந்த அவயவம்லாம் எங்க இருக்குங்க? உடல். இதெல்லாம் எப்படி இருக்கான்? உடலும் அவயவம் மாதிரி இருக்கான். மாயை உடலா இருக்கு, அதுலேருந்து வர்ற இந்த காரியங்கள்லாம் அவயவம் மாதிரி இருக்கான். மாயை ஒரு உடலா சொல்ற, அதுல இருந்து இந்த காரியங்கள் தோன்றுது, அவயவம்ன்ற. அதனால அங்கத்தை உடையது அங்கி, அங்க அங்கு பாவத்தில் இருக்கின்றார். இன்னொன்னு சொல்றார், அறிவிலிருந்து சடம் தோன்றாது, இறைவனில் இருந்து உலகம் தோன்றாது. இறைவன் பேரறிவு உள்ளவன், அவனிடமிருந்து உலகம் தோன்றும். ஏன்னா உலகம் சடம். அப்போ சடமான உலகம் சடத்துல இருந்து தான் தோன்றும். அதனால்தான் மாயிலிருந்து தோன்றும் சொல்றோம். அப்போ மாயை தானே பெருசுன்னா, மாயை இறைவன் கண்ட்ரோல்ல இருக்கு. மாயிலிருந்து உலகம் தோன்றினாலும் மாயைக்கு யார் ஆதாரம்? இறைவன் தான் ஆதாரம். மாயை இறைவன் ஆதாரம், மாயை ஆதேயம். மாயைக்கு இறைவன் ஆதாரம், மாயை ஆதேயம். ஆதேயம்னா இருக்கிற பொருள், இது இருக்கிற இடம். ஆகவே அறிவிலிருந்து சடம் தோன்றாது, இறைவனிலிருந்து உலகம் தோன்றாது. சடத்துல இருந்தால் சடம் தோன்றும். அதனால்தான் மாயிலிருந்து உலகம் தோன்றும் சொல்றோம். அடுத்ததாக இப்போ 48ஆம் பாடல். அருவத்திலிருந்து உருவம் தோன்றதை விளக்குறார். அருவத்திலிருந்து எப்படி உருவம் தோன்றுன்னு விளக்குறார். 48ஆம் பாடத்துல அருவத்திலிருந்து உலகம் தோன்றுவதை விளக்குகிறார். அருவுரு ஈனாத ஆகும்னா, அருவமாகிய மாயை உருவமாகிய பிரபஞ்சத்தை தோற்றுவிக்காது. அவிகாரத்தின் விகாரமும் வருவதும் இல்லை. விகாரம் இல்லாத மாயிலிருந்து விகாரமாகிய பிரபஞ்சம் தோன்றுவதில்லை. பிற மதத்தார் சொல்றாங்க. பிற மதத்தார் என்ன சொல்றாங்க? அருவத்திலிருந்து உருவம் வராது அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க?
மற்ற மதத்தார் அருவத்திலிருந்து உருவம் வராது சொல்றாங்க. ஆனா அவங்க கொள்கைப்படி வானத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து நீர், நீர்ல இருந்து நிலம் அப்படின்றாங்க. அவங்க சொல்றது, பிற மதத்தார் சொல்றது வானத்திலிருந்து காற்று, காற்றில இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து நீர், நீர்ல இருந்து நிலம் அப்படி சொல்றாங்க. அதை தான் நம்ம மறுக்கிறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, மாயை அருவன்றீங்க, அதுல இருந்து எப்படி உருவம் வரும்னு கேட்குறாங்க. மாயை அருவன்னு சொல்லிட்டீங்க, ஆற்றல் வடிவில் இருக்க அருவன்ட்டீங்க, அது எப்படி உருவமா வருது, அது வரக்கூடாது அப்படின்றாங்க. வெளியாதி பூதம் தருவது, அது என்ன சொல்றாங்க, உருவம் விகாரமாகிய வாயு முதலை பூதங்கள் முறையே தோன்ற செய்யும். அதுக்கு என்ன சொல்றோம், நாம வானத்தில இருந்து இடி அடிக்குது, சத்தம் கேட்குது, மின்னல் மின்னுது, உருவம் வருது. அவங்க கொள்கைப்படியே மடக்கிறாரு அவங்கள. வானத்தில இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, உங்க மாயை அருவன்னு சொல்லிட்டீங்க, அந்த மாயை வந்து உருவம் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பிற மதத்தார் கேட்கறது நம்மள, உங்க மாயை அருவன்னு சொல்றீங்க, ஆற்றல் வடிவன்றீங்க, அது எப்படிங்க உருவமா மாறும், அது மாறக்கூடாதுன்றாங்க. ஆனா அதுக்கு தான் அவங்க கொள்கையை எடுத்து மறுக்கிறார். அவங்க கொள்கை என்னன்னா, ஆகாயத்திலிருந்து வாயு, வாயுவில இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து நீர், நீர்ல இருந்து நிலமும் தோன்றும். இப்போ நாம் அதை சொல்றோம், எப்போ ஆகாயம் அருவம் தானே, அதுலேருந்து உன் கொள்கைப்படி ஆகாயத்திலிருந்து வாயு காற்று தோன்றுகின்ற, காற்றிலிருந்து நெருப்பு தோன்றுகின்ற, நெருப்பிலிருந்து நீர் தோன்றுகின்ற, நீரிலிருந்து நிலம் தோன்றுகின்ற, அப்படி அந்த ஆகாயத்திலிருந்து அருவமான ஆகாயத்திலிருந்து உன் கொள்கைப்படி இதெல்லாம் வரும்போது எங்கள் கொள்கைப்படி அருவமான மாயிலிருந்து ஏன் உருவம் வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. உன் கொள்கைப்படி அருவமான ஆகாயத்திலிருந்து காற்று தோன்றுது, காற்றிலிருந்து நெருப்பு தோன்றுது, நெருப்பிலிருந்து நீர் தோன்றுது, நீர்லேருந்து நிலம் தோன்றுது, அவங்க கொள்கை, பிற மதத்தார் கொள்கை. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, உங்கள் மாயை ஆற்றல் வடிவில் இருக்கு, அருவம்னா கண்ணுக்கு தெரியாது, அது உருவமாக வராது அப்படின்றாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி உங்கள் மதத்துப்படி நீயே சொல்கிற, அப்புறம் வானத்தில் இருந்து இடி அடிக்குது, சத்தம் கேட்குது, மின்னல் நம்ம கண்ணுக்கு தெரியுது, உருவம், மின்னல் உருவம் தானே, அது தெரியுதே, இப்படிலாம் இருக்கும்பொழுது எங்கள் மாயையில் இருந்தோம், அருவமான மாயிலிருந்து உருவம் தோன்றும் அப்படின்றோம். அதான் இந்த பாட்டில், வேற ஒன்றும் இல்லைங்க. மாயாவாதிகள், இந்த மாயாவாதி தான் சொல்கிறோம். மாயாவாதினா அந்த ஏகான்மவாதம் சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறாங்க, மாயாவாதி அருவமாகி மாயையில் இருந்து உருவமாகி பிரபஞ்சம் தோன்றாது என்பர். மாயாவாதிகள்னா இந்த ஏகான்மவாதம் சொல்கிற அந்த சங்கரர் மதம், அவங்க என்ன சொல்கிறாங்க, மாயாவாதிகள் அருவமாகிய மாயிலிருந்து உருவமாகி பிரபஞ்சம் தோன்றாது என்பர். ஆனால் அவர்கள் சமய கொள்கைப்படி ஆகாயத்தில், அருவமான ஆகாயத்திலிருந்து வாயுவும், வாயுவில இருந்து நெருப்பும், நெருப்பில இருந்து நீரும், நீரில இருந்து நிலமும் தோன்றுது. ஆனால் இதை நம்ம மறுக்கிறோம். இந்த மாதிரி ஆகாயத்தில் நம்ம காத்து வரல. நம்ம கொள்கைப்படி என்ன வருதுங்க, தன்மாத்திரை, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். ஓசை என்ற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் தோன்றுது, ஊறு என்ற தன்மாத்திரையிலிருந்து காற்று தோன்றுது, ஒளி அல்லது உருவம் என்ற தன்மாத்திரையிலிருந்து நெருப்பு தோன்றுது, சுவை என்ற தன்மாத்திரையிலிருந்து நீர் தோன்றுது, மனம் என்ற தன்மாத்திரையிலிருந்து நிலம் தோன்றுது. நம்ம கொள்கை. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, ஏகாமவாதம், ஆகாயத்துல தான் அதெல்லாம் வருதுன்றாங்க. அதை தான் நம்ம மறுக்கிறோம். அப்பா நீ சொல்ற உங்க ஆகாயத்திலேருந்து காற்று வருதுன்ற, காற்றுலேருந்து நெருப்பு வருதுன்ற, நெருப்புலேருந்து நீர் வருதுன்ற, நீர்லேருந்து நிலம் வருதுன்ற, ஆகாயம் அருவம் தானே, அதுவும் போல் ஆகாயத்தில் இடி அடிக்குது, சத்தம் கேட்குது, ஆகாயத்தில் மின்னா உருவம் தெரியுது, அப்போ எப்படி நீ அருவத்திலேருந்து உருவம் வராது சொல்ல முடியும்? அதுபோல் எங்கள் மாயிலிருந்து, அருவமான மாயிலிருந்து உருவம் வரும் அப்படின்னு அவங்க கொள்கையை வச்சு அவங்கள மடக்கிறார். அதான் விசித்திரம் என்னவென்றால்,
ஆகாயமும் அருவமானது. அவங்க என்ன சொல்றாங்க, ஆகாயத்திலேருந்து காற்று வருது, காற்றுலேருந்து நெருப்பு வருது, நெருப்புலேருந்து நீர் வருது, நீர்லேருந்து நிலம் வருதுன்றான். அந்த ஆகாயமும் அருவம் தானேன்றான். அப்பா நீ சொல்ற ஆகாயமும் அருவம் தானே, அதுலேருந்து இதெல்லாம் உருவமானது வரும்போது எங்கள் மாயை வரக்கூடாது அப்படின்றோம். ஆகவே அவங்க கொள்கை வச்சு அவங்கள மடக்கிறார். அதே போல் அருவமான மாயிலிருந்து ஏன் உருவமான உலகம் தோன்றாது? செயல்படும் ஆற்றல் அருவத்திற்கு இல்லை என்று நினைக்கக்கூடாது. அருவமாக இருந்தால் அதுக்கு ஆற்றல் நினைக்கக்கூடாது. அந்த ஆற்றல் அருவுக்கு அடங்கி இருக்கு. செயல்படும் ஆற்றல் அருவத்துக்கு இல்லை என்று நினைக்கக்கூடாது. அந்த ஆற்றல் அதனுள்ளே மறைஞ்சிருக்கு. சூக்குவமாக ஆற்றல் வடிவிலே அருவத்திலே ஒடுங்கி உள்ள உருவமே தூலமாக வெளிப்படுகிறது. மாயையிலே இந்த காணுகிற உலகம் எல்லாமே ஆற்றல் வடிவில் சூக்குவமாக இருக்கு. அதுதான் பின்னால் பெருமான் அதை மாயை செயல்படுத்தும் போது அந்த சூக்குமத்திலிருந்து தான் தூலமாக எல்லாம் வருது. ஆகவே அவங்க கொள்கைப்படியே அவங்கள மறுக்கிறார். அடுத்து 49 போகலாங்களா எப்படிங்க ஐயா? 49 போகலாமா அம்மா? சார்பதி அம்மா ஐயா போகலாம். 49 போகலாங்களா? சரி, இப்போ இதை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் போயிடுறார். இந்த இறைவன் எங்க நின்று தொழில் பண்றான்னு கேட்கிறார். பிற மாத்தார கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது திரண்ட கருத்தை சொல்லிடுற, அப்போதான் உங்களை ஃபாலோ பண்ற ஈஸியா. நம்ம குயவனார் இருக்கார், அவர் மண்பாண்டம் செய்கிறார். அதுக்கு மண் வேணும், தடி வேணும், சர்க்கரை வேணும். மண்ணை பிசைஞ்சு சக்கரத்தை வச்சு சுற்றி மண்பாண்டம் செய்கிறார். அவர் எது மேல் நின்று செய்கிறாரு? நிலத்து மேல் நின்று தான் செய்கிறார். குயவனார் தன்னுடைய பாண்டங்களை செய்யும் போது நிலத்து மேல் நின்று கொண்டு தான் அந்த பாண்டத்தை செய்கிறார். அது மாதிரி உங்க இறைவன் எங்க நின்று கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறாரு கேட்கிறார். பிற மதத்தார் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றார். ஐயா, குயவனார் என்பவர் பாண்டம் செய்கிறாரு. மண் வேணும், மண் இருக்கு, தண்ணீர் இருக்கு, சக்கரை இருக்கு, தடி இருக்கு. அதெல்லாம் பிசைஞ்சு வச்சு சக்கரத்தை சுழட்டி பானை செய்கிறாரு. நிலத்து மேல் நின்று கொண்டு செய்கிறார். நம்ம கண்ணால் பார்க்குறோம். குயவனார் பானை செய்கிறது அப்போ பார்க்குறோம். சக்கரை சுற்றுறார், நிலத்து மேல் நின்று சுற்றுறார், பானை செய்கிறார். அது மாதிரி உங்க இறைவன் எங்கே நின்று கொண்டு உலகத்தை படைக்கிறாரு கேட்குறார். மண்ணிலிருந்து கடாதி எல்லாம்னா, கடாதினா குடம்னு அர்த்தம். குடம் முதலிய பொருள்கள் எல்லாம் குலாலனாலே வருவது. குலாலன்னா குயவனார், குயவனாராலே தோன்றுவது போல ஈசன் தானும் இறைவனும் எண்ணிய உருவம், தான் கருதிய உருவங்கள் எல்லாவற்றையும் எல்லாம் ஏற்றுபவன், மாயிலிருந்து தோற்றுபவன் என்பது அமையும். மாயிலிருந்து படைக்கிறார். குயவனாருக்கு மண் முதற் காரணம், சக்கரம் தடி துணை காரணம், குயவனார் நிமித்த காரணம். முதற் காரணம் மண், தடி சக்கரம் துணை காரணம். நிமித்த காரணம் ஒரு காரியத்தின் பொருட்டு செய்வதுன்னு அர்த்தம். நிமித்தம்னா ஒரு காரியத்தின் பொருட்டு, ஒரு குறிக்கோளை பொருட்டு செய்யறது அர்த்தம். அப்போ குயவனார் எதுக்கு பானை செய்கிறாரு? தனக்கு வருமானத்துக்காக. குயவனார் ஏன் பானை செய்கிறாருன்னா, அந்த பானையை செய்து அதை விற்று அதன் மூலம் வருமானம் பெறுவதற்காக பானை செய்கிறார். ஆனால் இறைவன் என்ன மாயிலிருந்து உலகத்தை படைக்கிறாருன்னா, அவருக்கு தான் வருமானம் வரும்போது தான் அந்த உலகத்தால் இல்லை, உலக மக்கள் நன்மைக்காக தான் அந்த உலகத்தையே படைக்கிறார். ஏனென்றால் இந்த உயிர்கள்லாம் கேவலத்தில் இருக்கு, ஆணவத்தில். அதை அப்படியே விட்டு ஆணவத்திலே கிடக்கும். அவைகள் எங்கே வரணும்? கேவலத்திலிருந்து சகல நிலைக்கு வந்து பிறப்பெடுத்து தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்து அதன் மூலம் அந்த வாழ்க்கையில் ஒரு வெறுப்படைந்து முடிவில் தன் திருவடியை அடைய வேண்டும். கேவலத்தில் அந்த ஆணவத்தில் இருக்க உயிரெல்லாம் பக்குவப்பட்டு முடிவில் இறைவன் காலடியில் கைலாயத்தில் திருவடியில் இருக்கணும். அதான் அவருடைய குறிக்கோள். ஆகவே அவருக்கு வருமானத்துக்காக இந்த உலகத்தை படைக்கல,
இந்த உலகத்தை படைக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் லாபம் இல்லை. எல்லாமே உயிர்கள் பொருட்டாக தான் செய்கிறார். கண்ணு காரியங்கள் அப்போ குயவன் தான் கருதுகின்ற காரியங்களை, குடமுழுதிய காரியங்களை எல்லாவற்றையும் காரணம் அதன் துணைக்காரனாகிய திரியை கொண்டு எங்கே நின்று நிலத்தின் மேலே நின்று குயவனா செய்வது போல இறைவன் தன் சக்தியை பொருந்தி அற்புதமாக செய்கிறான். பின்னால் வருது அடுத்த பாடல்ல, குயவனார் மண்ணான முதற் காரணத்தை கொண்டு தடி சக்கரம் என்ற துணை காரணங்களை கொண்டு நிமித்த காரணாக இருந்து தரையிலே நின்று கொண்டு மண்பாண்டங்களை செய்கிறார். அதுபோல இறைவன் எங்கே நின்று கொண்டு செய்கிறார் அப்படின்னு கேட்கிறார். அவங்க பிற மதத்தை கேட்குறாங்க. மாயை தான் முதற் காரணம் உலகத்துக்குன்றீங்க, இறைவனுடைய சக்தியும் நம்முடைய வினையும் துணை காரணம், இறைவன் நிமித்த காரணம். மாயை முதற் காரணம், நம்முடைய வினை இறைவனுடைய சக்தி துணை காரணம், இறைவன் நிமித்த காரணம். குயவனார் நிலத்து மேல் நின்று பானை செய்கிறாரு. அது மாதிரி உங்கள் இறைவன் எங்கே நின்று கொண்டு செய்வா என்று கேட்பாயானால் முடிச்சுட்டார் இந்த பாடல். கேட்குறாங்க அவங்க, உங்க இறைவனார் எங்கே நின்று கொண்டே இந்த உலகத்தை படைக்கிறாரு? இவ்வளோ பெரிய உலகம் இருக்குன்றீங்க, மாய இருந்து படைக்கிறாருன்றீங்க. குயவனார் போல நம்ம பார்க்குற குயவனாரை அவரு மண்ணை பிசைகிறாரு, சக்கரத்தை வைக்கிறாரு, சுத்துறாரு, நிலத்து மேலே நின்று செய்கிறாரு. அதுபோல் உங்கள் இறைவனார் எங்கே நின்று உலகத்தை செய்கிறாரு, படைக்கிறாருன்னு கேட்டால் பதில் அடுத்த பாடலில் சொல்கிறார். நீ கேட்குறியப்பா, அதுக்கு அடுத்த பாடலில் பதில் சொல்கிறேன்ற. என்றினா தோற்றுப்படு என்று இங்கே கேட்பாயானால் பகர கேள், நீ உனக்கு அது சொல்கிறப்பா, நீ கேட்குறது நான் சொல்கிறப்பான்ற. 50 முடிச்சிடலாயா? இந்த சப்ஜெக்ட் 50 முடிச்சிடும். தருபவன் நிராதரமாய் நின்று தருவான். நிராதரமாய் நின்று தருவான்னா ஒருவித ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம். இறைவன் இந்த உலகத்தை படைத்து தரும்போது எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தருவான்னு அர்த்தம். ஏனென்றால் அவனுக்கு நிற்கிறதுக்கு இடம் வேண்டாம், அற்புதமாக இருந்தே அவன் நம்ம செயலை செயல்படுத்தலாம். அனைத்து பொருள்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்தே உலகத்தை செயல்படுத்தலாம் இறைவன். ஆகவே தருபவன் தனியாக அவனுக்கு இடம் வேணாம். இந்த உலகத்தை செய்வதற்கோ படைப்பதற்கோ அவனுக்கு இடம் வேண்டாம். அவன் அற்புதமாக நின்று செய்வான். நிராதாரம்னா ஆதாரம் இல்லாமல். குயவனார் தரையில் நின்று கொண்டு மண்ணில் இருந்து மட்பாண்டங்களை செய்வது போல இறைவன் எங்கே நின்று கொண்டு மாயில இருந்து தனுகரண புவன புவங்களை படைப்பான் என்று கேள்விக்கான விடையை அடுத்த பாடலில் கொடுக்கிறார். தருபவன் நிராதரமாய் நின்று தருவான். 50ஆம் பாடலில் என்ன சொல்றார்? தனக்கு ஒரு ஆதாரமின்றி செயல்படும் காலத்தை போல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். இறைவன் ஒரு ஆதாரம் இல்லாமல் செயல்பட சொன்னா ஒத்துக்க மாட்டான் அவன். பிற மதத்தார் இறைவனுக்கு ஆதாரம் வேண்டாம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். அப்ப அவனுக்கு புரியும்படி சொல்றார். அப்பா காலம் என்ற தத்துவம் இருக்கு, அது என்ன ஆகுது? காலம்னு தனியா ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? காலம்னு காலம் என்றால் தனியா ஒரு பொருள் கிடையாது. சூரிய சந்திர செயல்பாடை வைத்துத்தான் காலை மாலை பகல் இரவு நாள் வாரம் பட்சம் மாதம் வருடம் என்று கணக்கெடுக்கிறோம். காலம் என்று தனியா ஒரு பொருள் கிடையாது. ஆனால் சூரிய சந்திர செயல்பாடை வைத்து சூரிய காய்ந்தா பகல் என்றும், சந்திரன் காய்ந்தா இரவு என்றும், காலை பொழுத பகல் என்றும், சாயங்காலத்தை மாலை என்றும், ராத்திரி வந்தா இரவு என்றும், ஒரு பகல் ஒரு இரவு சேர்ந்தது நாள் என்றும், அது மாதிரி 7 நாட்கள் சேர்ந்தா வாரம் என்றும், அது மாதிரி 15 நாட்கள் சேர்ந்தா பட்சம் என்றும், அது மாதிரி 30 நாட்கள் வந்தால் மாதம் என்றும், அது மாதிரி 12 மாதம் வந்தால் வருடம் என்றும். இப்படி தானே காலத்தை கணக்கு பண்ணுறோம். காலம் என்று தனியாக ஏதாவது பொருள் இருக்கா? அதை காட்டுன்ற.
அப்போ காலம் ஒத்துக்கிறான் அவன். நேற்று இன்று நாளை, நேற்று என்னென்ன இன்ப துன்பங்கள் அனுபவித்தோம், இன்றைக்கு என்னென்ன இன்ப துன்பங்கள் அனுபவிக்கிறோம், நாளைக்கு என்னென்ன இன்ப துன்பம் அனுபவிப்போம். நேற்று இன்று நாளை, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலங்களில் நம்ம செயல்பாடு இருக்கு. ஆனால் காலம் என்று ஏதாவது பொருள் இருக்கா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? கிடையாது. அதை எதை வச்சு நிர்ணயம் செய்கிறோம்? சூரிய சந்திர செயல்பாடை வைத்து காலத்தை நாம நிர்ணயம் செய்கிறோம். சூரியன் காஞ்சினா பகல் என்றோம், மாலை இருட்டா இருந்தா இரவுன்றோம், ஒரு பகல் ஒரு இரவு சேர்ந்து ஒரு நாள் என்றோம், அது மாதிரி 7 நாள் ஒரு வாரன்றோம், அது மாதிரி 15 நாள் ஒரு பட்சன்றோம், 30 நாள் ஒரு மாதன்றோம், அது மாதிரி 12 மாசம் ஒரு வருடம். ஆகவே காலம் என்று தனியாக எந்த பொருளும் இல்லை. காலம் இப்படி செயல்பட்டாலும், காலம் முக்காலங்களாக இருந்து செயல்பட்டாலும் தனக்கு தனியாக காலம் என்ற பொருள் இல்லை உலகத்தில். அது மாதிரி உலகில் சூரிய சந்திர செயல்பாடுகளை வைத்தே காலம், காலை பகல், மாலை இரவு, நாள், வாரம், மாதம், வருடம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று கூறப்பட்டு உலகங்கள் எல்லாம் தோன்றி நின்று அழிவதற்கு காரணமாக இருந்தாலும் காலம் என்ற ஒன்றை தனியாக கூற முடியாது. அதாவது காலம் என்ற ஒன்று தனியாக இல்லை, தெரியாது. இதுதான் காலம் ஏதாவது சொல்ல முடியுமா? நம்மால சொல்ல முடியாது. அதுபோன்று காலத்தை பற்றுக்கோடாக கொண்டே உலகில் அனைத்து செயலும் நடக்கின்றன. காலத்தினால்தான் எல்லா செயலும் நடக்குது. நேற்று இது நடந்ததுன்றோம், இன்னைக்கு இந்த அமைச்சரை பங்கேற்காங்க சொல்றோம், நாளைக்கு அந்த அமைச்சர் இங்கே போனார் சொல்ல போகிறோம். அப்போது காலத்தை வச்சு தான் அந்த உலக செயல்பாடு நடக்குது. ஆனால் காலம் தனக்கு ஒரு பற்றுக்கோடு இல்லாமல் செயல்படுது. அது மாதிரி இறைவனுக்கு காலம் துணை காரணம். இறைவனுக்கு காலம் இறைவனுக்கு கட்டுப்பட்டது, அது ஒரு துணை காரணம். இறைவன் மாயில இருந்து காலத்தை துணை காரணமாக கொண்டு அத்துவிதமாக முதல்ல நம்ம சொல்லிட்டோம், ஒன்றாய் வேறாய் உடனாய் 3 விதங்கள்ல இருக்கார் நம்மோட. அவரு நம்ம கூட ஒன்றாய் இருந்தாதான் நம்ம இருப்பு. இறைவன் நம்மோடு ஒன்றாய் இருந்தாதான் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ். இறைவன் நமக்கு வேறாய் இருந்து அறிவிக்கிறார் கருவிகள் மூலமா நமக்கு வேறாய் இருந்து அறிவிக்கிறார். உடனா இருந்து நம்ம அனுபவிக்கிறது அவரும் அனுபவிக்கிறார். நான் இப்போ உங்ககிட்ட பேசுறேன்னா என் கூட அவரும் சேர்ந்து என்னோட அந்த நான் பேசுவதை அவரும் கவனித்து வருகிறார். அவர் கவனிக்கலன்னா நான் பேச முடியாது. இப்போ ரோட்ல நடந்து போறோம், எதற்கு ஒரு நண்பர் வராரு, அவர் நமக்கு வணக்கம் வைக்கிறாரு. ஆனால் நம்ம கண் திறந்துருக்கு, அவரை பார்க்குறோம், ஆனால் நம்ம அவருக்கு வணக்கம் வைக்கல. வேற ஒருத்துக்கு ஆஃபீஸ்க்கு போன போது அவர் கேட்குறாரு, என்னங்க ரோட்டில் வந்தீங்க, உங்களுக்கு வணக்கம் வச்சா நீங்கள் கவனிக்கல அப்படின்ற. அப்போ நம்ம சொல்கிறோம், ஐயா நீங்கள் எதற்கு வந்த கவனிக்கலைங்க, நான் வேற ஒரு போஸ்ட் அங்கேருந்து பார்த்தேன், ஒரு கும்பாபிஷேகம் போஸ்ட் இருந்து அதை பார்த்துருந்தேன் அப்படின்றோம். அப்போது எந்த செயலை செய்வதற்கும் உயிர் நம்ம கூட வரணும். அதாவது என்ன சுருக்கமாக சொன்னால், நான் சொல்கிறது, உயிர் கருவிகளை செலுத்துது, இறைவன் உயிரை செலுத்துகிறார். இது நான் சொல்கிற உதாரணம். உயிர் கருவிகளை செலுத்துது. இந்த உயிர் கருவிகளை செலுத்தினால்தான் கண் பார்க்கும், வாய் பேசும், படிக்கும், எல்லாம் செய்யும். இந்த உயிரானது கருவிகளை செலுத்த வேண்டும், அப்போதான் அந்த செயல்பாடு நடக்கும். அது மாதிரி உயிரை இறைவன் செலுத்த வேண்டும். இன்னொரு உதாரணம், ஒரு இருட்டறை, அந்த ரூமில் ஒரு 5 hours பவர் தான் லைட் இருக்கு. நம்ம ஒரு முக்கியமான பொருள் போட்டிங்க, அந்த ரூமில் ஒரு காஸ்ட்லி பொருள் ஏதோ ஒன்று போட்டிங்க. ஆனால் அந்த ரூமில் லைட்டு சின்ன லைட்டு தான் எரியுது, அந்த வெளிச்சம் அந்த அறை பூரா பரவலை. நீங்கள் தேடி பார்த்துட்டு வந்து இல்லைன்ட்டீங்க. இன்னொருத்தர் போகிறார், இன்னொரு லைட் இருக்கு அங்கேயே அந்த ரூமில், இன்னொரு பிரைட்டான லைட் இருக்கு, அதை போடுறார். அதை போட்டால் நீங்கள் தேடி வந்த பொருள் மூலையில் கிடக்குது. இதுலேருந்து என்ன அர்த்தம்னா, கண்ணுக்கு பார்க்கிற திறமை இருக்கு, பார்க்க திறமை இருந்தால் தானாக பார்க்காது. கண் பார்ப்பதற்கு
சூரிய ஒளியோ விளக்கு ஒளியோ வேண்டும். கண் பார்க்கும் திறமை இருக்கு, என் கண்ணு நல்லா பார்க்கும். ஆனால் நல்லா பார்க்கணும், நான் ராத்திரியில் பாத்ரூம் போகக்குள்ள லைட்டு போடாமல் போகணும். அது என்னால் முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? கண் பார்வை நல்லா இருந்தாலும் நீங்கள் இரவில் எழுந்து பாத்ரூம் போகணுன்னா லைட்டாக போகணும். அப்போ கண் பார்க்கும் திறமை இருந்தாலும் கண் பார்ப்பதற்கு இன்னொரு உதவி தேவை. சூரிய ஒளியோ விளக்கு ஒளியோ தேவை. சரி, ரெண்டு இருந்தாலும் நீங்கள் பார்க்குற பொருள் எடுத்துட முடியாது. உங்களுக்கு எந்த ஒளி உதவிச்சோ பார்ப்பதற்கு கண்ணுக்கு, அந்த ஒளி அந்த பொருளின் போது படணும். உங்களுக்கு எந்த ஒளி உதவுதோ கண் பார்ப்பதற்கு, அந்த ஒளியானது சூரிய ஒளியோ விளக்கு ஒளியோ நீங்கள் எந்த பொருளை பார்க்குறீங்களோ அந்த பொருள் மேலே பட்டால்தான் உங்களால் பார்க்க முடியும், படிக்க முடியும். இதுதான் உடனாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இறைவன் நம்ம கூட ஒன்றாய் இருந்தால்தான் இருப்பு நமக்கு எக்ஸிஸ்டன்ஸே. அவர் இல்லைன்னா நமக்கு இருப்பு இல்லை. இந்த உலகத்தில் அனைத்து பொருளும் ஆதாரமாக இருந்தால் இறைவன் தான். எல்லாமே அவருடைய கண்ட்ரோல் தான். அவர் இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. அது ஒன்றாய் வேறாக இருக்கிறது நமக்கு அறிவிக்கிறார், கருவிகள் மூலமாக அறிவிக்கிறார். நமக்கு வேண்டிய கருவிகளை கொடுத்துட்டார், அதை வைத்து நீங்கள் முன்னேறுகிறீர்கள். அப்போ அந்த கருவிகளை யார் கொடுத்தாங்க உங்களுக்கு? கடவுள் தான் கொடுக்குறாரு. அப்போ வேறாக இருந்து கருவிகளை நீங்களாக பெற்றுக்கொண்டீர்கள். இந்த உடல் எனக்கு வேணும், இந்த கருவிகளாக வேணும், நீங்களாக பெற்றுக்கொண்டீர்கள் இல்லை, இறைவன் தான் கொடுக்குறார் உங்கள் வினைப்படி. அப்போ வேறாக இருந்து கருவிகள் மூலம் அறிவிக்கிறார். முக்கியமானது இதுதான், உடனாக இருக்கிறது தான். அதுதான் என்ன சொன்னாங்க, அது காட்டும் உபகாரம். வேறாக இருக்கிறது காட்டும் உபகாரம். கருவிகள் மூலமாக நமக்கு அறிவை விளக்கிறது காட்டும் உபகாரம். இந்த உடனாக இருக்கார் பாருங்க, இது காணும் உபகாரம். நாம் எதை செய்தாலும் இறைவனும் நம்ம அறிவு கூட செலுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் செலுத்தவே இருந்தால் நம்மளால் செயல்பட முடியாது. அதுபோல் இந்த இறைவனும் சிவமும் சக்தியும் பிரிவின்றி நின்று அத்விதமாக நின்று இந்த உலகத்தை செயல்படுத்துகிறார் சொல்கிறார். உலகை காரியப்படுத்தும் போது அவருக்கு தனி இடம் தேவையில்லைப்பா. குயவனாருக்கு தான் இடம் தேவை, தனி இடம். இறைவனுக்கு தனியாக இடம் தேவையில்லை இந்த உலகத்தை செய்கிறதுக்கு. அவர் மாயையில் போய் நிற்க வேண்டாம், ஏன்னா மாயை அவர்கிட்ட தான் இருக்கு. ஆகவே அவர் இந்த உலகத்தை செயல்படுத்துறது காலமும் துணை காரணம் தான், சக்தியும் துணை காரணம் தான், உயிர்களும் வினையும் துணை காரணம் தான். இதெல்லாம் துணை காரணமாக வைத்து அத்துவிதமாக நின்று ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து இந்த உலகத்தை தொழில்படுத்துகிறார், முடிக்கிறார். ஆகவே அவங்க கேட்ட கேள்வியும் பதில் சொல்லிட்டார். இந்த உலகத்தை இறைவன் அத்துவிதம் நின்று தொழில்படுத்துகிறார். தருபவன் ஆதாரம் இல்லாமல் தருகிறாமா, அவனுக்கு எந்த ஆதாரம் தேவையில்லை அப்படின்ட்டார். ஐயா முடிச்சுள்ளாங்களா 50ஓட? முடிக்கலாம் ஐயா. சரிங்க ஐயா. ஏதாவது விளக்கமா இருந்தீங்களா? ஒரு மாசம் கழிச்சு ஆரம்பிக்கிறோம், விளக்கமா இருந்ததுங்களா? நல்லா சிறப்பா இருந்தது ஐயா. நல்லா சரிங்க சரிங்க சரி. ஏன்னா அதுதாங்க எனக்கு அந்த அளவு ஏதாவது நல்லபடியா உங்களுக்கு போய் ரீச் ஆனதா எனக்கு அதுல புண்ணியம். முதல்ல விளக்கம் எழுதிட்டோம். நல்ல நீங்க இப்ப விளக்கம் சிறப்பா இருந்தது. நன்றி ஐயா. சிவாய நன்றி, ரொம்ப நல்லது. ஏன்னா பிரேமாமா இல்லைங்களா? அதான் அவங்க இந்த ஆதி கைலாஷ்ங்கிற ஊருக்கு போயிருக்க சொன்னாங்க. இன்னைக்கு எப்ப வர்றாங்கன்னு தெரியல. போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. ஓ, இந்த கைலா குரூப்ல போயிருக்காங்களா? ஆமா, அது ஒரு 15 பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நேற்று கூட பதிவு போட்டிருந்தாங்க. அது எப்ப வராங்கன்னு தெரியல. வந்துருவா, இது முடிஞ்சுட்டு 2 நாள்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட 17ஆம் தேதி ஈரோடு போயிட்டு வந்தாயா? ஆமா, நன்றி ஐயா. ஈரோடுல அந்த ஸ்பெஷல் ஓபன் நடக்குது. சரிங்க. அடியனுக்கு திருமுறை கொடுத்தாங்க. ஏன்னா சித்தாந்தம் அங்க பெரிய சண்முக ஐயா போன்றவர், நம்ம நெடுமாற ஐயா போன்றவர்கள் எடுக்கிறாங்க இருக்காங்க. சித்தாந்தம் சண்முக ஐயா, நம்ம நெடுமாற ஐயா இங்க எப்படியோ அங்க அப்படி சண்முக ஐயா. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க எல்லாம் எடுத்த போற சித்தாந்தம் நீங்களும் எடுத்தா அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. அதுவும் காலையில சித்தாந்தம், காலையில 9 to 1 மணி சித்தாந்தம், மத்தியானம் 2 to 5:30 சித்தாந்தம். நீங்களும் எடுங்கட்டாங்க. அவங்க சொன்ன காரணம், நீங்க 6 to 7:30 பழவடி சித்தாந்தம் எடுத்தா மாணவர் சோர்வாயிடுவாங்க. காலையிலயும் சித்தாந்தம்,
மத்தியானம் ஆமா. சித்தாந்தம். அதனால வேற ஏதாவது பேசுங்கன்னாங்க. ஆமா. பட்டினத்தார் பாடல் பேசணையா. ஆஹா, சரி நம்ம சரி. வேலம்மாள் அம்மா வேலம்மாள் அங்க இருக்காங்க. சரி சரி. நம்ம மாணவி வேலம்மாள் அங்க இருக்காங்க. சரி. அவங்க என்னை பத்தி அங்க பெரிய அனுமதி பண்ணி வச்சுட்டாங்க. வகுப்புல எல்லார்ட்டையும் ஐயா வெங்கடேஷ் ஐயா ரொம்ப சூப்பரா பேசுவார் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அங்க போனதுமே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா உங்களை பத்தி அம்மா சொல்லினே இருக்காங்க அப்படின்னு. நல்லா அமைஞ்சுது. பட்டினத்தார் பாடல் பேசினேன். ஒரு 30 பாடல் பேசினா நல்லா அமைஞ்சதுங்க. சரி சரி, சிறப்பா. எல்லாம் பெருமான் திருவருள். அதான் அடுத்த பிறவைன்னு ஒண்ணு இருந்தா இதே மனித பிறவி எடுத்து இதே மாதிரி சித்தாந்த திருவாரூர் ஆதியத்தை போதிக்கணும்னு வேண்டிக்கிறேன். இறைவன் அப்படிதான் வேண்டிக்கிறேன். நன்றி ஐயா. இது முடிச்சுடலாம். இது பாடிடுங்க யாராவது. குரு மரபு வாழ்த்து பாடிடுங்க. நன்றி ஐயா. வாழ்த்து குரு மரபு பாடிடுவோமா? பாடிடுங்க ஐயா. குரு மரபு பாடிட்டு பாடுறோமா? சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளிமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா நாங்க ஒரு பக்கத்துல பாடலும் பதமும் எழுதி வச்சிருந்தோம். பதமும் உரையும் எழுதி வச்சிருந்தோம். அப்ப நீங்க சொல்லும் போது நாங்க இன்னொரு பக்கம் காலியா விடணும். அப்பதான் நீங்க சொல்ற இதெல்லாம் நாங்க எழுத முடியும்னு நினைக்கிறேன். அது விளக்கம் நான் சொல்றதுமா விளக்கம். அதான் விளக்கம் சொல்றப்ப. ஆமா ஆமா எழுதிங்க. ஒரு பக்கம் உணவு விட்டு வச்சுக்கோங்க. இப்ப சொன்னாதான் நீங்க இப்ப சொன்னதெல்லாம் நாங்க எழுதுறதுக்கு இன்னொரு பக்கம் விட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். 61 பாடல் கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா. அது முதல்ல 200 பாடல்மா. அந்த பதம் எல்லாம் போடல, ஹெட்டிங் எல்லாம் போடல. எனக்கு வாட்ஸ்அப் அனுப்ப தெரியாதுங்க. இப்பதான் கத்துறேன். புஷ்பா சொல்லுங்க. இப்ப 50 பாடல் தான் முடிச்சிருக்காங்கம்மா. 50 பாடல் முடிச்சிருக்காங்க. 61 பாடலுக்கு பதம் போட்டுட்டாங்க. 61 பாடல் வந்திருக்குமா? 61 பாடலுக்கு நமக்கு இதுல போன்ல பதம் உரை கொடுத்துட்டாங்க. ஆனா நடத்துறது 50 பாடல் தான் நடத்திருக்காங்க. சரிங்க. எப்ப நேரம் இருக்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுறோமா? எப்ப எனக்கு டைம் கிடையாது அனுப்பிச்சு விடுறேன். நீங்க குரூப்புக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரி. அம்மா வந்துருவாங்க. இன்னும் 24ஆம் தேதி வந்துருவாங்க. சரிம்மா சரிம்மா. 24ஆம் தேதி காலையில வந்துருவாங்க. பிரேமம்மா வந்துருவாங்க. சரிம்மா. ஆதிகையெல்லாம் போயிருக்காங்களே வந்துருவாங்க. சரிம்மா. நன்றிம்மா நன்றிம்மா. வணக்கம்மா. சரிங்க. எல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா புஷ்பம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வந்துட்டாங்க. மலையொட்டி இறங்கிட்டாங்க. நாளைக்கு நைட்டு வண்டி ஏறிடுறாங்க. சரிம்மா. திருவடி வணக்கம் ஐயா. அம்மா எப்படிமா இருக்காங்க? அக்கா எப்படி இருக்காங்கம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஐயா. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். திருவடி வணக்கம். முடிச்சுக்கலாம் ஐயா. முடிச்சு